अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। हम्दन लिमन खलक़ल इंसान व अल्लमहुल बयान वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि हिज़्बिल्लाह व अस्हाबिहि जल्ला व बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை தங்களினுடைய இல்லங்களிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று முபாரக்கான ரமதான் மாதத்தின் 4ஆம் நாள், ஹிஜ்ரி 1433 வருடம். நேற்றைய தினம் இந்த சஹாபிகளினுடைய பட்டியலிலே அப்ஸல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை குறிப்பிடுவோம் என்று சொன்ன அந்த வழியில் இன்று அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சையதுனா அப்ஸல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மன்றத்திலே வந்து நின்று மிம்பரிலே ஏறி மக்களுக்கு போதனை புரிந்தார்கள், ஹுதுபா ஓதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை தான் மிம்பரில் ஏறி ஹுதுபா ஓதணுங்கிறது இல்லை. அவர்கள் எப்போது நினைக்கிறாங்களோ அப்போ என்ன செய்வாங்க, ஏறி மக்களுக்கு ஹுதுபா ஓதுவாங்க. அதாவது மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, மிம்பரில் ஏறி நின்று உபதேசம் செய்வார்கள். அப்படி அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது ஃபஹமிதல்லாஹ வாதனா அலைஹி, அல்லாவை புகழ்ந்து அல்லாவை வாழ்த்தி போற்றி அதற்கு பிறகு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. வதக்கர தவாயிஃபுல் முஸ்லிமீன ஃபஅத்னா அலைஹிம் சும்ம கால மா பாலு அக்வாமின் லா யஅலமூன ஜீரானஹும் வலா யுஃபக்கிஹூனஹும் வலா யுஃபத்தினூனஹும் வலா யஅமுருனஹும் வலா யன்ஹவுனஹும். இந்த சில மக்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டுவிட்டு அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி அவங்க சிந்திக்கிறதே இல்லை, அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அவர்கள் என்ன செய்கிறதில்லை, சிந்திப்பது இல்லை. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறதில்லை, கவனிக்கிறது இல்லை. அவர்களுக்கு மார்க்கம் தெரியுமா தெரியாதா என்பதை பற்றியும் இவங்களுக்கு விளங்குறது இல்லை. அப்படி ஒரு வேளை அவங்க தெரியாமல் இருந்தால் இவங்க சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை மார்க்கத்தை பற்றி, மார்க்கத்தை உண்டான வலா யுஃபக்கிஹூனஹும். அவங்கள்ட்ட என்ன செய்கிறது, இப்படி இருக்கிறீங்களே, இதை இப்படி தொழணும் கொள்ளணும், இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு உதவணும் என்பது போன்ற எந்த விதமான நல்ல விஷயங்களையும் அல்லாஹ்வும் ரசூலும் எதை கொண்டு வந்தார்களோ, அதாவது ஷரியத்து எதை சொல்கிறதோ, எதை ஏவுகிறதோ, எதை வலியுறுத்துகிறதோ அந்த எதையுமே என்ன செய்கிறதில்லை, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொல்கிறதில்லை. ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறாங்க? ஒலா யுஃபத்தினூனஹும், அவர்களை விளக்கப்படுத்தி வைப்பதும் இல்லை. சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க, ஆனால் ஒரு ஜஹில்தனமாக மடமத்தனமான சில காரியங்களை செஞ்சுட்டு போவாங்க. ஷரியத்தினுடைய மார்க்க இபாதத்து சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, பொதுவான ஒரு நடைமுறை விளக்கமாக இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று என்ன செஞ்சிருவாங்க. அப்படி செய்வதும் கூட, அதையும் கூட இவங்க என்ன செய்யறது, திருத்தி கொடுக்கறது இல்லை. உதாரணமாக ஒரு சம்பந்தம் பேசுகிறாங்கன்னு, ஒரு சம்பந்தம் பேசுகிறாங்க, இவங்க சம்பந்தம் பேசக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடம் இருக்குது. இவங்களுக்கு கொஞ்சமும் பொருந்தி வராத ஒரு இடம்.
அப்படிப்பட்ட இடத்துல போய் இவங்க சம்பந்தம் பேசுகிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? இவங்களுக்கு புந்தி வராது, நாளைக்கு இந்த புள்ள பாதிக்கப்பட்டுரும் அல்லது பையன் பாதிக்கப்பட்டுருவான் என்று இருக்குமேயானால் அவங்க என்ன செய்யணும்? அவங்க போய் சொல்லணும், அவங்களுக்கு விளக்கப்படுத்தி வைக்கணும். நீங்கள் பண்ணுறீங்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிள்ளை உங்களுடைய நல்ல வாழ்க்கை அமைந்தால், உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நல்ல வாழ்க்கை அமைந்தால் எங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா நீங்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை பற்றி, கடமைகளை பற்றி அல்லாஹ் ரசூலும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இப்படி ஒரு சம்பந்தம் பேசுகிறீங்களே, இந்த சம்பந்தம் உங்களுக்கு சரி வருமா? நல்லா யோசிச்சிங்களா? 4 பேர்கிட்ட கேட்டிங்களா? எப்படியா ஒரு பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்களா? எங்களை பொறுத்த வரை இந்த சம்பந்தம் உங்களுக்கு சரி வராது. ஏன்னா இன்னென்ன காரணங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிடணும். மார்க்கத்தில் கீபத்துக்கு கடுமையான தண்டனை இருக்குது. அதாவது புறம் பேசுதல், ஒரு ஆளை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்கிறது, இதில் கடுமையான தண்டனை இருக்கிறதாக மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுது. இது சம்பந்தமான மேராஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன போது அது நிறைய விஷயங்களை, அந்த தண்டனைகளை அவங்களுக்கு காட்டப்படுகிறது. எப்படி தண்டனைகள்லாம் இந்த புறம் பேசுகிறவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று. ஆனால் அதே சமயத்தில் இந்த மாப்பிள்ளை பொண்ணு விஷயத்தில் புறம்டா முதல்ல என்னன்னு விளங்கிக்கணும். புறம் பேசுதுன்னா என்ன? ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அதை போய் நாம் இன்னொரு மனிதனை போய் சொல்கிறோம், இதுதான் புறம். இல்லாததை நாம் ஒன்றும் சொல்ல இல்லை. என்ன தவறு அவனிடம் இருக்கிறதோ அந்த தவறை நாம் என்ன செய்கிறோம், போய் சொல்கிறோம். இவன் என்ன தவறு செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன, ஒருத்தண்ட ஒரு குற்றம் இருக்குது, ஒரு பாவக்காரியத்தை இதில் செய்கிறான், ஒரு தப்பு செய்கிறான், அந்த தப்பை இவன் என்ன தப்பு செய்கிறான்னு இன்னொரு ஆள்கிட்ட போய் நாம் சொல்கிறோன்னு வைங்க, இதுதான் புறம். இல்லாததை சொல்லவில்லை, இருப்பதை சொல்வது தான் புறம். நம்ம உண்மையை தானே சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடாது. உண்மையை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? அவன்கிட்டயே தான் போய் சொல்லணும். யார் தப்பு செய்கிறானோ அவன்கிட்டயே போய் நீங்கள் சொன்னால் அது உண்மை. அல்லது அவனுடைய தப்பை வேற ஆள்கிட்ட போய் நீங்கள் சொன்னால் அது புறம், அது கீபத்து. அதுக்கு தண்டனை இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யுது? கடுமையான தண்டனை இருக்கிறது. சரி, நாங்கள் இருக்கிறதான் சொல்கிறதெல்லாம் பேச முடியாது. இருக்கிறத சொன்னால் தான் புறம், கீபத்துன்னு அதுக்கு பேர். சரி, இல்லாததை ஒருத்தனான வைங்க, அதுக்கு இட்டு கட்டுதல், கதுப்புண்டு அதுக்கு பேர். அதுக்கு வேற தண்டனை, அவனுக்கு கசையடி கொடுக்கணும். இருக்கிறத சொல்றதே குற்றம் என்று வரும் பொழுது இல்லாததை சொன்னால் இன்னும் பெரிய குற்றமாக ஆகிடும். ஆனால் இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த மாப்பிள்ளையை பற்றியோ அந்த பொண்ணை பற்றியோ இவங்களுக்கு பேசக்கூடிய, இந்த அடுத்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணோ இருக்கிறாங்க. அடுத்த வீட்டில் நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பேசுகிறாங்கன்னு வைங்க. அப்படி பேசும் பொழுது அந்த மாப்பிள்ளையை பற்றி, இப்போ உதாரணமாக பேசப்படக்கூடிய மாப்பிள்ளையை பற்றி அல்லது பேசப்படக்கூடிய பெண்ணை பற்றி நமக்கு தெரியும், அந்த குடும்பத்தை பற்றி தெரியும், அவங்க அம்மா பாப்பா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு எந்த வகையிலையும் ஒர்க் அவுட் ஆகாது, சரி வராது, பிரச்சனையில் தான் அது முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சா நாம் போய் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை எடுக்கிறீங்களே அல்லது பொண்ணை எடுக்கிறீங்களே, இப்படி உள்ள பிரச்சனையிலோ இந்த மாதிரி குற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, உங்களுக்கு ஒத்து வராத ஆட்கள் அவங்க என்றெல்லாம் அவங்கள தெளிவுபடுத்தும். இப்படி தெளிவுபடுத்துறது குறைகளை சொல்றதானே, இது கீபத்தாக ஆகுமா, புறம் பேசுதலாக ஆகுமா, இதற்கு தண்டனை கிடைக்குமானா அதெல்லாம் ஆகாது. இது புறம் அல்ல. மாப்பிள்ளை பொண்ணு விஷயத்தில் சரியாக செஞ்சிடணும், சொல்லிடணும். ஆக யாராவது ஒரு ஆளை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு வந்தால், ஒரு மாப்பிள்ளை எடுக்கிறதுக்காகவோ ஒரு பெண் எடுக்கிறதுக்காகவோ கேட்டு வந்தால் சரியான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. ஏன்னா அது வாழ்க்கை விஷயமாக இருக்குது. இது இல்லாமல் அதுக்கு நாம் என்ன செய்யறது இல்லை, அதை பற்றி அதை நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. இல்லாமல் அவன் அங்கே போனா அவன் அங்கே வந்தா இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதை பேசக்கூடாதோ அதை பேசுகிறோம், எதை பேசணுமோ அதை பேசுறது இல்லை. குறைகளை நம்ம பேசுறதுக்கு எப்போ அனுமதி இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை பொண்ணு கேட்டு வரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், அவர்களுடைய நிறை குறைகளை நம்ம சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இது அல்லாமல் மற்ற குறைகளை பேசக்கூடாதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. என்ன செய்யக்கூடாது, மற்ற குறைகளை நம்ம பேசக்கூடாது. ஆகவே இங்கே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலா யுஃபத்தினூனஹும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தியும் அவங்க வைக்க இல்லையே, அவங்க பாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்கிறாங்க. நாளைக்கு இது சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க. ஏன் நீங்கள் அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட இதை சொல்ல இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கிறீங்களே, மறைச்சிருக்கிறீங்களே, அதனால் அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சே, நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா என்று அது சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்படும். இது ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு தப்பான அவங்க சம்பந்தத்தை கொள்வதாக இருந்தால், அல்லது ஒரு வியாபாரத்தில் ஈடுபட போகிறாங்க, ஒரு வியாபாரத்தில் என்ன செய்கிறாங்க, ஈடுபட போகிறாங்க,
அந்த வியாபாரத்தில் ஈடுபட போகும் பொழுது இவங்க செய்கிற இந்த வியாபாரத்தில் இவங்க ஈடுபடுறாங்களே, சில பேர் நினைப்பாங்க, அட நாம் செய்கிற வேடத்தில் அவனும் அந்த வியாபாரம் பார்த்து நம்முடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுமே நினைப்பான். அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லா ரிஸ்க்கு யாருக்கு வச்சுருக்கணும் அது கிடைக்கும். விளங்கிட்டீங்களா? அல்லா ரிஸ்க்கு எங்கே யாருக்கு வச்சுருக்கணும் அது கிடைக்கும். நம்ம பண்ணுற வியாபாரத்தை பண்ணட்டுமே, அல்லா அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை பெருக்கி வைப்பான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த கோபம் வரக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணும், இவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ண போகிறாங்க, அந்த வியாபாரம் நாம் பண்ணக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அந்த சமயத்தில் ஆனால் அது அவங்களுக்கு சரி வராதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. நமக்கு குரோதத்தில் சொல்ல இல்லை, ஹசதில் சொல்ல இல்லை, நம்முடைய ரிஸ்க்கு பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல இல்லை. மாறாக எதுக்கு சொல்கிறோம், அவங்களுக்கு சரி வராதுங்கிறதுக்காக சொல்கிறோம். இஹ்லாஸுக்கு நியத்து சரியாக இருக்கணும். அந்த வகையில் நாம் போய் என்ன செய்யணும் சொல்லணும், இந்த மாதிரி வியாபாரம் பார்க்குறீங்களே, இந்த வியாபாரத்தில் நீங்கள் இறங்குறீங்களே, இது சரி வருமா உங்களுக்கு, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டீங்களா, இது தொடர்பான ஆட்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்களா, இந்த முதலீடை போட்டு நீங்கள் செஞ்சோன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டுருவீங்களே என்பது போன்ற விளக்கங்களை அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் சொல்வது கடமை. சில சமயங்கள் இப்படி சொல்லும் பொழுது விவகாரம் வரத்தான் செய்யும். ஆமாம், அவர் அந்த வியாபாரம் பார்க்கறதுனால அவருடைய ஹக்கு போயிருமோன்னு சொல்லி பயந்து என்ன செய்யாரு, நமக்கு இதை வியாபாரம் பார்க்க வேணான்னு சொல்கிறாருன்னு அடுத்தவங்க சொல்லவும் செய்வாங்க. ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்வது அவருடைய நலனுக்காக இருக்குமே ஆனால் சொல்லிட வேண்டியதான். அதை பற்றி அவர் குறை சொல்லுவார் என்று இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம சொல்ல வேண்டிய நம்ம வேலையை நம்ம செஞ்சோம். அவர் குறை சொன்னால் விட்டு போகிறாரு, அதுக்கு பிறகு அவர் விளங்கிக்கிடுவார். அதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சுக்கிடுவார், விளங்கிடுவார். அல்லாஹ் என்றைக்காவது ஒரு நாள் விளங்க வச்சிருவான், நம்முடைய நியத்து சரியாக இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி ஒலா யமுருனஹும் ஒலா யன்ஹவுனஹும், அட நல்ல விஷயங்களை அவர் நிறைய வசதி வாய்ப்புகளை வச்சிருக்கிறாரு, நிறைய காசு இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்யணும், அட நல்ல விஷயங்களை இங்கே செலவழிக்கலாமே, இப்படி காசை வச்சுட்டு இருக்கிறீங்களே, இதுக்காக செலவழிங்க, அதுக்காக செலவழிங்க, நல்ல காரியங்களுக்காக, மஜ்லிஸுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, குமர்களுக்காக, மதரசாவுக்காக, மஸ்ஜிதுக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் செலவழிக்கலாமே, சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக, நலனுக்காக நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்யலாமே என்று அவங்கள என்ன செய்யறதில்லை, ஏவுறதும் இல்லை. அவங்கள ஏவணும். அந்த மாதிரி சில பேர் தெரியாமல் இருக்கலாம், என்ன செய்யணும்னே தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஏவுறதன் மூலமாக அந்த காரியங்களை அவங்க செஞ்சால் என்ன நடக்கும், அவங்களுக்கு கயிறு வரும். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பரக்கத்தை, அவங்களுடைய அந்த மாலில் அவங்களுடைய பொருளை பரக்கத்தையும் அதிகமாக்கி கொடுப்பான் இல்லையா. ஆகவே அப்படித்தான். அதே மாதிரி ஒலா யன்ஹவுனஹும், அவங்கள இவங்க திருத்துறதும் இல்லை. அவங்க ஏதாவது ஒரு தப்பு தண்டாக்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத காரியத்துக்காக வேண்டி செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி போய் செலவழிக்கிறீங்களே, இதுக்கு நீங்கள் செலவழிக்கலாமா, இது ஆகுமா கூடுமா, இந்த மாதிரி வீண் விரயமாக நீங்கள் செய்கிறீங்களே என்று இவர்கள் விளக்குவதும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. மாபாலு அக்வாமின், சில கூட்டத்தார் இப்படி இருக்கிறார்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க, நல்லதை எவ்வளதும் இல்லை, தீயதை விளக்குவதும் இல்லை, அவர்கள் தெரியாதனமாக செஞ்ச அதை எடுத்து சொல்றதும் இல்லை, அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதும் இல்லை, இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிக்கையில அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒமாலி அக்வாமின் லா யதஅல்லமுன மின் ஜீரானிஹிம், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கண்டிக்கிறாங்க. அட சரி நமக்கு தான் தெரியல, அவன் தெரிஞ்சிருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்கலாம்னு அவனும் கேட்கறது இல்லை, நாமும் சொல்லிக் கொடுக்கலைங்கிறதையும் கண்டிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஏன் சொல்லிக் கொடுக்க இல்லை, நீங்க ஏன் அவங்கள நல்ல விஷயங்களை ஏவ இல்லை, நீங்க ஏன் அவங்கள பாவத்திலிருந்து தப்புலேருந்து அவங்களை திருத்த இல்லை என்று கேட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீ ஏன்பா போய் கேட்க இல்லை, நீ ஏன் விளங்கி கொள்ள இல்லை, இந்த காரியத்தை எப்படி செய்யணும் அவங்ககிட்ட போய் கேட்டியா, அது ஏன் கேட்காம இருக்கிறாங்க, இது என்ன சொல்றது இவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டு பேசுகிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யணும், அவங்க தன்னுடைய பக்கத்து ஒரு விஷயத்துல எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஆலோசனை கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்க, நமக்கு தான் தெரியல, அவங்க இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டிருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்க நடத்தி இருக்கிறாங்க, கல்யாண காரியங்களை செஞ்சு பார்த்துருக்கிறாங்க, நமக்கு புதுசாக இருக்குது, இதில் எப்படி செஞ்சுக்கிடணும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்கணும். அதே மாதிரி வியாபாரம், தொழுகை, இபாதத்து, மற்ற வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், இதில் சதக்காக்கள், தான தர்மங்கள், இவைகள்லாம் எப்படி நடந்துக்கல, யாருக்கு கொடுக்கலாம், யார் யாரெல்லாமோ வந்து கேட்குறாங்க கொள்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறதா, எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா, குடிக்காரன் வந்து கேட்பான், அவனுக்கு கொடுக்க, அவன் நல்லா தெரியுது இவன் குடிக்கிறது சதக்கா தான், சதக்கா வந்து கேட்குறான், ஜகாத்து கொடுக்க முடியாது. ஒருத்தன் வந்து கேட்குறான், சதக்கா கேட்குறான், அவன் நல்ல குடிகாரன்னு தெரியுது, அவன் குடிக்காகத்தான் அவன் செலவழிப்பாங்க தெரியுது, அது சூதாடின்னு தெரியுது, அவன் சூதாட்டத்தில் தான் பணத்தை செலவழிப்பான்னு தெரியுது. இப்போ இவனுக்கு கொடுக்கலாமா, இது சதக்காவா, பாவமாக போயிடும். அப்போ அவனை பாவத்தை தூண்டுவதாக அது அமைந்து விடும். எனவே அந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் என்று தெரிந்தால் தைரியமாக உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, நீங்கள் கொடுக்காதீங்க, என்ன கொடுக்க திடீர் போட்டு போகிறான், அதனால் உங்களுக்கு நன்மை தான் வரும்.
எனவே இந்த மாதிரி விஷயங்களை அவர்களுக்கு ஏன் இவர்கள் எடுத்து சொல்வதில்லை? அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்க என்ன செய்யணும்? எடுத்து சொல்லவும் செய்யணும். அண்டை வீட்டுக்காரங்க இவங்கள்ட்ட வந்து என்ன செய்யணும்? கேட்கவும் செய்யணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படிலாம் இல்லைன்னு சொன்னா லஉஆஜிலன்னஹும் பில் உகூபத்தி ஃபி தாரித் துன்யா, இப்படி அவங்க இவங்களுக்கு சொல்லி கொடுக்க இல்லைண்டா, அல்லது அவங்க இவங்கள்ட்ட வந்து கேட்க இல்லைன்னா அவங்களுக்கு நான் தண்டனையை கொண்டு நான் விரைவுபடுத்துகிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே? துன்யாவிலேயே. இப்போ மற்றதுக்கு தொழுவு இல்லைன்னு சொன்னால் அவன் மறு உலகத்தில் தண்டனை, நோன்பு பிடிக்க இல்லைன்னா மறு உலகத்தில் தண்டனை. ஆனால் அந்த அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகளை சரியாக பேணி நடக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலேயே அவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள். லவ் ஆஜில் அன்னஹும் பில் உகூபத்தி ஃபீ தாரி துன்யா, இந்த உலகத்திலேயே அவங்க என்ன செய்வாங்க? தண்டனையை அனுபவித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வேகமாக பேசிக்கிறாங்க. ரொம்ப ஜலாலியத்தை அந்த சப்ஜெக்டை பேசிட்டு சும்மா நஸல மெம்பர்லேருந்து இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல பைத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ சில பல சமயங்களை என்ன செய்வான்னு கேட்டால் மெம்பர்லேருந்து இறந்துனா மக்களோட உட்காந்து என்ன செய்வாங்க? சாவிகளோட உட்காந்து மற்ற விஷயங்களை பேசுவாங்க. ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஜலாலியத்தாக இருக்கிறாங்க என்று இருந்தால் இறங்கி பேசுறது இல்லை, சட்டுன்னு அப்படி இறங்கி வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. வீடும் மஸ்தும் ஒன்றா தானே இருந்தது, வீட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமாக இந்த சப்ஜெக்டை பேசிட்டு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி அவருடைய ஹக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, நான் எந்த அளவுக்கு பயப்படுறேன், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு மனிதனுடைய சொத்திலிருந்து கூட பங்குகளை அல்லாஹ் கொடுக்க சொல்லி விடுவானோ என்று நான் அஞ்சினேன். அந்த அளவுக்கு ஹக்குகள் இருக்குங்கிறான் பக்கத்து வீட்டுக்காரங்கள். இப்போ நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத அவரவங்க பார்த்துக்கிடணும். நான் என்னுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரரும் நான் எப்படி இருக்கிறேன், மற்றவங்க ஒவ்வொருவரும் அப்படி பார்க்கணும். ஏன்னா மார்க்கம் சொல்லு, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரர்கள் அது யாராக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்து வீட்டில், பக்கத்துனா அடுத்த வீடு இல்லை, கொஞ்சம் நெருக்கமான வீட்டில் வந்து ஒரு யகூதி இருந்தான், ஒரு யகூதி பையன் இருந்தான். அவன் வந்து போயிருப்பான், யகூதி தான், அவன் அடிக்கடி வந்து போயிருப்பான். அவனை ஒரு காண இல்லை, 2 நாளாக காண இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. என்ன பையனை காண இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் முஸ்லீம் பிள்ளையா? அவன் ஒரு யகூதி பையன். அந்த பையனை காண இல்லைங்க, வந்து சுற்றிட்டு கிடப்பான், ஆடிட்டு கிடப்பானா, வந்து போவானே, ரசூலுல்லாஹோட வீட்டுக்கெல்லாம் வருவான், வந்து போவான் கூட. அந்த பையனை காணமை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்டதும் நான் அவனுக்கு சுகம் இல்லை, ரொம்ப சீரியஸான நிலையில் இருக்கான். அப்படியே ஏன் நீங்கள் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி சொல்லாமல் இருந்தீங்க? அப்போ அவங்க சஹாபிகள் எப்படி இருந்துக்கிறாங்க? அது யகூதி பையன் தானே அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யகூதி இதில் வந்து யகூதி, கிறிஸ்தவன், முஸ்லீம், ஹிந்து அப்படிலாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் அவனுக்கு ஒன்றான ஹக்குகள் இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி சொல்லாமல் இருந்துட்டீங்கன்னு சொல்லி அந்த பிள்ளையை பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் அங்கே மூச்சு இழுத்துக்கிட்டு கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னே அவன் முகம் மலருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா எந்த குழந்தைகளுக்கு தான் முகம் மலராது, அவனுக்கும் முகம் அழுது. அந்த சிறுவன் அப்படியே முகம் மலர்றான். பார்த்தா ஆஹா இவனோட உயிர் போக போத. சிறுவன் சொன்னால் ரொம்ப சிட்ட பிள்ளை இல்லை, ஓரளவு 13-14 வயசு பையன், ஒரு வயசுக்கு வந்த பையனாக தான் இருக்கிறான். அப்போ அவனை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததும் அவனுடைய முகம் மலருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உட்காந்துக்கிட்டு களிமா சொல்லி கொடுக்காங்க. நீ சொல்லுப்பா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லாட்டா நரகத்துக்குள்ள போவான், யகூதியால இருக்கிறான். அப்படிங்கும்போது அவன் விளங்கிக்கிட்டான். அவன் தன்னுடைய வாப்பாவை பார்க்குறான். வாப்பாவும் இருக்கிறார், அவர் யகூதி. வாப்பாவும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அவன் வாப்பா அப்படி பார்க்குறான். அவன் சொன்னான் அத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த யகூதி சொல்கிறான், நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்ல அத்தி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீ வழிபடு, அவங்க சொல்கிறத நீ கேளு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இவன் உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொல்லி அவன் களிமாவை சொன்னான். அதோட ரூஹும் போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய நசீபு. அந்த இடத்துல ரூம் போயிடுச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல்லாஹு தஆலா. அப்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நாம என்ன சொன்னோம்? நல்ல காலம்பா, நான் போய் களிமா கரெக்டாக போய் சொல்லி கொடுத்தேன், சரியான இடத்த போய் சொல்லி கொடுத்துட்டேன், அவன் வந்து களிமா சொல்லிட்டான் சொன்னால் ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹுல்லாஹு மினன் நார், நரகத்தை விட்டும் அவனை பாதுகாத்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவும் அந்த புகழ் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவிற்கு அதனுடைய ஹக்குகளை பேணி நடந்தாங்க. ஜீரான் அண்டை வீட்டுக்காரர்களுடைய அவன் வந்து ஒரு சரி ஒரு யகூதி தானேன்னு சும்மா இவங்க இருந்திருந்தா அவனுக்கு ஈமான் கிடைச்சிருக்குமா? இந்த வாப்பாக்காரரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம். நமக்கு அதனுடைய வரலாறு தெரியல. ஏன்னா அவர் வந்து வாப்பாவை பார்க்கும் பொழுது, மகன் வந்து வாப்பாவை பார்க்கும்போது அத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபடுப்பா அப்படின்னு வேற அவன் சொன்னா கேட்டுக்கா அப்படின்னு வேற என்ன செஞ்சிட்டாரு, அவர் சொல்லிட்டார். அப்போ அவன் கல்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அப்போ அதன் மூலமாக கூட அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கலாம். நமக்கு அந்த விஷயம் தெரியல. ஆக அண்டை வீட்டுக்காரர்களினுடைய ஹக்குகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். எத்தனையோ வேளைகளை இப்போ அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து சொன்னார், நம்ம ஊரில் தான்
ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் மொத்தம் 13 பேர் இருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். வீட்டில் மொத்தம் ஆணும் பெண்ணுமா பிள்ளைகளுமா சேர்ந்து மொத்தம் டோட்டல் 13 பேர் இருக்கிறாங்க. இந்த 13 பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒரு ஹால், ஒரே ஒரு ஹாலு, ஒரு உடஞ்சி போன கக்கூஸு பாத்ரூமு, அதோட ஒரு கிச்சன் ரூம், இவ்வளோதான். ஸ்டோர் ரூமு அது இது ஒன்றும் கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஹால் என்ன எவ்வளோ தெரியுமா? 12க்கு 10, 12 அடி நீளம், 10 அடி ஆகும். இதில் எத்தனை பேர் படுத்து கிடக்கிறாங்க? 13 பேர் ஜனாசா மாதிரி படுத்து கிடக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார். எனக்கு அப்படியே கலங்கி போச்சு. நம்ம ஊர்லேயா இப்படி இருக்குது? எவ்வளோ கோடீஸ்வரர் பிரபுக்கள் இருக்கக்கூடிய ஊர்களாக இருக்கிறதே. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதில் யாராவது இது தெரியப்பட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஒரு 2-3 பேர் அதில் ஈடுபட்டு அதுக்கு யாரோ ஒரு உதவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அண்டை வீட்டுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம ஊர் மக்களையும் நம்ம என்ன செய்யணும்? வசதி படைத்தவர்கள், அவர்களுடைய அவருடைய தகுதிக்கு தகுந்தவர். இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், 100 கோடி வச்சிருக்கிறான், அவன் 1 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறான், அது பெரிய விஷயமா? 1 கோடி ரூபா வச்சிருக்கிறான், அவன் 1 லட்ச ரூபாய் கொடுக்குறான், அப்போ அது பரவாயில்லை. 1 கோடி ரூபா வச்சிருக்கிறவன் 1 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னால் அது பரவாயில்லை. 100 கோடி ரூபாயும் வச்சுக்கிறவன் 1 லட்ச ரூபா கொடுத்தானா அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? எனவே அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு சதக்காக்களை என்ன செய்யணும்? தர்மங்களை செய்யணும். ஜக்காத்துங்கிறது கண்டிப்பானது, செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான தண்டனைகள் இது என்ன செய்து ஆகிரத்தில் இருக்குது. சதக்காவும் முறையாக அல்லாஹ் நிறைய நியாமத்துக்களை தந்து கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான கேள்வி கணக்குகள் அதற்கு இருக்குது. அது தண்டனை இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அது அந்த மனிதனுடைய சூழலையும் அவனுடைய நியத்தையும் பொறுத்து அது அமையும். ஆனால் அதே சமயத்தில் ஜக்காத்து கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்டிக்கிறான். துக்குவாபிஹா ஜிபாஹுஹும் ஒ ஜுனூபுஹும் ஒ லுஹூருஹும் ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும் ஃபுதூகுமா குந்தும் தக்னீஸூன்கிறான். நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா அவங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பணம் எல்லாத்தையும் நெருப்பாக ஆக்குவான். நெருப்பாக ஆக்கி நெருப்பு கட்டியாக ஆக்கி அவர்களுடைய நெற்றியிலே துக்குவாபியா மிக்குவாண்டா அயன் பாக்ஸ் அயன் பண்ணப்படும். இந்த அயன் பாக்ஸு கொதிக்க நல்ல ஃபுல்லாக ஹையில் வச்சுருக்கோன்னு வைங்க, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பெரிய ஒரு மரப்புக்கு அந்த மாதிரி இருக்குது, அதை நம்ம வைப்போம். சட்டைக்கெல்லாம் போட்டால் கரிஞ்சு போயிடும். சட்டைக்கெல்லாம் அது போட முடியுமா? ஃபுல்லாக வச்சு. எனவே ஒரு பெரிய இந்த மாதிரி நல்ல ஒரு மரப்பு இந்த மாதிரி இதை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம அது ஃபுல்லாக வச்சு போடுவோம். நல்லா கொதிக்குது. அந்த மாதிரி இதை கொண்டு நெத்தியில பூசினா எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சொல்றான் துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் அவர்களுடைய நெற்றியும், ஒ ஜுனூபுஹும் அவர்களுடைய விலாப்புறவிலையும், ஒ லுஹூருஹும் அவர்களுடைய முதுகிலையும் சூடு போடப்படும். துக்குவான அயன்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் குறிப்பிடுறான். ஏன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு கேட்ட உடனே ஜக்காத்தை போய் கேட்குறான், கேட்ட உடனே அவன் முகத்தை திருப்பிக்கிறான், அதனால நெத்தியில சூடு. அதுக்கப்புறம் கேட்டால் இப்படி முகத்தை திரும்பிக்கிறான், அதனால விழாவில் சூடு. அதுக்கப்புறம் கேட்டால் அவன் திரும்பி நடந்து போயிட்டு இருக்கிறான், முதுகுல சூடு என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க. எனவே இப்படிப்பட்ட அப்ப ஜீரான் என்று சொல்லக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்களினுடைய ஹக்குகளை பேணி நடப்பது என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தினா அப்ஸல் ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? அறிவிக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ஆகவே நாம் சஹாபிகளை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் வெறும் சஹாபிகளை மட்டும் பார்க்கல, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுத்தந்த எத்தனையோ படிப்பினைகளையும் பாடங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நாம் 14வது நாம் பார்க்க போவது உபய் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா. இவங்களுக்கு சஹாபிகள் மத்தியில் உபைன்னு சொன்னால் விளங்காது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்ம பின்னால் சொல்கிறோம். உபய் இப்னு பிரபல்யமான ஒரு சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. அவர் ரொம்ப அற்புதமாக குர்ஆனை ஓதக்கூடிய ஆள். சரி, அவங்க அல்ல. அப்போ உபைன்னு சொன்னால் அவங்கள தான் குறிச்சிடும். பொதுவாக உபைன்னு சொன்னால் யாரை குறிச்சிடும்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு குறிச்சிடும். ரொம்ப பிரபல்யமான சஹாபி, முன்னணி சஹாபிகள் அவங்க ஒரு ஆள். ஆனால் இவங்களை உபய் இப்னு ஷரீக் என்று இருந்தாலும் கூட இவங்க பேர் உபையினாலும் யாருக்கும் உபையின்றா விளங்காது. உபைன்னு சொன்னால் அவங்கள தான் விளங்கிடும். சில பேர் வந்து ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் கொஞ்சம் பிரபல்யமாக இருப்பாங்க. இனி அவரை சொன்னால் நம்ம வேற ஒரு ஆள் சொல்லிப்போம், எல்லாரும் இவங்களை நினச்சிக்கிடுவாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் நடந்திருக்குது. ஆனால் இவங்களுக்கு என்னங்கன்னா அஹ்னஸ்ன்னு ஒரு பட்ட பேர் இருந்தது. அஹ்னஸ்னா பிந்தியவர், கொஞ்சம் லேட்டானவர், பிந்தியவர்னு ஒரு பேர் இருக்குது. அஹ்னஸ்ன்னு ஒரு பேர் இருக்குது. அதனால அஹ்னஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் வேணாம். அஹ்னஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னால் சஹாபிகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிடுவாங்க? ஓ அஹ்னஸா, நீங்கள் உபையினோட நான் அந்த உபையாக்குன்னு நினச்சேன் என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த உபய் ஷரீக் ரலியல்லாஹு தஆலானு அஹ்னஸ் என்று வழங்கப்பட்டிருந்தாங்க. இவங்க என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க இதில் முக்கியமாக இடம்பெறுவது என்ன அப்படிங்கும் பொழுது, இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் சிரியாவுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய
வியாபார கோத்திரமாக போனாங்க. அவங்க திரும்பி வரும்போது இந்த ரமதான் காலம் திரும்பி வரும் பொழுது பத்ருடைய கட்டத்தில் இவங்க அவருடைய முஸ்லீம்கள் எல்லாம் அவர்களை கைது செய்ய மாதிரி அவங்களுடைய பொருள்களை கனிமத்து பொருளாக ஆக்கிக் கொள்ளும் மாதிரி தகவல் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த செய்தி கிடைத்து தான் பத்ரில் அந்த பத்ருக்காக வேண்டி குறைஷிகள்லாம் புறப்பட்டு போனாங்க. குறைஷிகள் நினைச்சாங்க, புறப்பட்டு போனாங்க. போகிற வழியிலேயே அவங்களுக்கு தகவல் கிடைச்சிட்டு நம்ம சாமான்லாம் தப்பிடுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலையும் அவங்களுடைய சாபிகள் கையிலேயே சிக்கல. அபூ சுஃபியான் வேறொரு வழியாக என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்த பொழுதும் என்ன செய்ய, அங்கே போய் சாவணுன்னு இருக்கேன், அது மௌத்து இழுத்துட்டு போகுமா இல்லையா? அது நம்ம பொருள்களுக்காக வேண்டி அவங்க கிளம்பி போனாங்க. நம்ம பொருள், நம்முடைய பொக்கிஷம், நம்முடைய பணம், நம்முடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு பெரும் கோடிக்கணக்காக இருக்குது. அது பெரிய ஒரு வியாபார பயணம். அது அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் போனது. எனவே அது சிக்கிற போதுங்கிற தகவல் கிடைச்சி தான் ஒரு 1000 பேர் புறப்பட்டு வந்தாங்க. அப்படி 1000 பேர் புறப்பட்டு வர்ற வழியிலேயே அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு, நம்ம பொருள்கள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. அபூ சுஃபியான் வேற ஒரு வழியாக என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, தப்பிட்டாங்க. இனி முஸ்லிம்களிடமிருந்து எந்த ஆபத்துங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி தகவல் கிடைத்த பிறகும் கூட சில பேர் சொன்னாங்க, நமக்கு தான் பிரச்சனை நீங்க போயிடுச்சு, நம்ம மக்காவுக்கு திரும்பணும்னு சொன்ன போதும் சில பேர் இல்லை இல்லை, அங்கே வரைக்கும் வந்த வரைக்கும் ஒரு கை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு என்ன செய்யறது, அங்கே போய் சாவணும்னு இருந்திருக்குது. 70 பேர் சாவணும், 70 பேர் கைதாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த மௌத்து அவங்களை என்ன செஞ்சிருச்சு, அங்கே இழுத்துட்டு வந்துருச்சு. அப்போ இவருடைய கோத்திரத்தார் பனி ஜஹரா கோத்திரத்தார் யாரு, அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வரையில இவங்க பனி ஜஹரா கோத்திரத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. இந்த பனு ஜஹரா கோத்திரத்தாரினுடைய பொருளும் கேபிட்டலும் அவங்கள்ட்ட அபூ சுஃபியானோட அந்த வியாபார கோத்திரத்தில் இருந்தது. அவங்களும் பணம் போட்டிருந்தாங்க அந்த வியாபாரத்துக்காக வேண்டி. அந்த பணம் அதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால இவங்களும் ஒரு படையாக தனியாக ஒரு புறப்பட்டு போனாங்க அந்த குறைஷிகளோட சேர்றதுக்கு. அப்படி போகும்பொழுது இவங்களுக்கும் ஒரு செய்தி கிடைச்சிருச்சு, அபூ சுஃபியானுடைய பொருளாம் தப்பிச்சுன்னு சொன்ன உடனே அப்பவும் சொன்னாங்க, நாம அவங்களும் குறைஷிகள்லாம் போகிறாங்க, நாமளும் ஒரு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சில பேர் சொல்லும் பொழுது அஹ்னஸ் சொன்னாங்க, இல்லை இல்லை, கத் நஜ்ஜல்லாஹு ஐரகுமுல்லதி மா அபூ சுஃபியான், அபூ சுஃபியானோடு உங்களிடம் இருந்த அந்த ஒட்டக அந்த குழுவை அந்த உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். எனவே நீங்கள் போல ஹாஜத்துலக்கும் ஃபீ கைரிஹா, நமக்கு அதுக்காக வேண்டி தான் நம்ம புறப்பட்டோம். நம்ம எதுக்காக வேண்டி போனோம், எதுக்காக வேண்டி நாம் புறப்பட்டோம், நம்முடைய பொருள் பாதுகாக்கப்படணும், ஆபத்தில் சிக்கிடக்கூடாதுன்னு. இப்போ சிக்க இல்லை, ஆபத்தை விட்டு நீங்கிடுச்சுன்னு தெரியுது, திருப்பி எதுக்கு நம்ம போய் வம்பளை போய் மாட்டிக்கிடணும், அதெல்லாம் தேவையில்லை, திரும்புங்க அப்படின்ட்டாங்க அஹ்னஸ். சில பேர் திரும்பினாங்க, சில பேர் இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாரு, கை ஆறு பிடிக்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. அப்போ நமக்கு என்ன நோக்கமோ அது நிறைவேறிச்சா திரும்பிடுங்க, நம்ம சண்டை பிடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, நம்முடைய பொருளை பாதுகாக்கணுங்கிறத நம்ம புறப்பட்டோம், பொருள் கிடைச்சிருச்சு, ஆபத்து இல்லைங்கிறது தெரிஞ்சு போய் அபூ சுஃபியான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வேற வழியில் வர்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு, இல்லை திரும்புங்க அப்படின்னாங்க. சில பேர் முணுமுணுத்தாங்க, அஹ்னஸ் அவர்களுடைய சொல்ல மீற முடியாமல் போய் உடனே என்ன இருந்தாலும் கூட சரி சொல்கிறாரே அவருடைய சொல்ல மீற முடியாது என்பதற்காக அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க இன்னும் பத்ருக்கு போகையில், அதனால் என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பொருளும் பாதுகாக்கப்பட்டது, உயிரும் பாதுகாக்கப்பட்டது. எனவே இப்படி அந்த போருக்கு யுத்தத்துக்கு போகாமல் ஒரு பின்தங்கினாங்களா இல்லையா, அதனால அஹ்னஸ் பின்தங்கியவர்னு பேர் வந்துருச்சு. அவருக்கு எல்லாரும் பின்தங்கினதுனால தானே அவருக்கு பட்ட பேரை வச்சுட்டாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் பனு ஜஹரா கோத்திரத்தில் சேர்ந்தவர் என்ன செஞ்சிட்டாங்க, ஆமாம் இவர் லேட் வண்டி பிந்தியவர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க, தைரியமாக போகாதவர். அப்படி போகாதனால தான் என்ன ஆச்சு, அவங்களுடைய பொருளும் பாதுகாக்கப்பட்டதோடு உயிரும் பாதுகாக்கப்பட்டது. இல்லைன்னா அத்தனை பேர் அவங்களுடைய எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட அஹ்னஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு எத்தகையது என்பதை விளங்கி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சத்தியத்துக்கு வந்தாங்க. இதுதான் உபை இப்னு ஷரீக் என்று சொல்லக்கூடிய சையதுனா அஹ்னஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு குறிப்பை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்து நம்ம 15ஆக பார்க்க பொழுதும்போது உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 வகையான தொழுகையும் தொழுதவங்க. கிப்லத்தைன் பைத்துல் மக்தஸை நோக்கியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்களா இல்லையா, சில மாதங்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல மதீனா ஷரீஃபுக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு முதல்ல கிப்லாவாக இதுதான் இருந்தது, பைத்துல் மக்தஸ் தான் கிப்லாவாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம் கஅபத்துல்லாஹை கிப்லாவாக ஆக்கணும். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லி அன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நாயகமே நீங்க எதை கிபிலாவாக பொருந்தி கொண்டீர்களோ அந்த காபாவின் பக்கம் உங்களை நாம் திருப்பினோம்னு அல்லாஹ் சொன்னா. இப்போ மதீனா ஷரீஃபில் போனால் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் 2 பள்ளி இருக்குது, அந்த ஒரு பள்ளி இருக்குது, 2 பக்கமும் முன்னாலேலாம் 2 பக்கமும் மெஹராப் இருந்தது. இப்போ அது ஒரு பக்கத்தை அடைச்சாங்க, இல்லை அந்த மெஹராப்லாம் எல்லாம் ஆகிட்டு மேலே மட்டும் சின்ன ஒரு அடையாளம் வச்சுருக்கிறாங்க.
ஏன்னா அந்த பக்கம் ரெண்டு மக்கள் என்ன செஞ்சிடறாங்க, தொழுறாங்கிறதுக்கான இது செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். சரி, அந்த பள்ளி இன்றைக்கி மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், 2 கிபிலாக்கள் உள்ள பள்ளி என்று பேர். அந்த பள்ளியில் இவங்க என்ன செய்தவர்கள், அந்த நேரத்தில் தொழுதவர்கள் தான் சீனா உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா ஃபீ பைத்திஹி, ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் வந்து நாயகமே எங்கள் வீட்டில் வந்து தொலைவாங்களே அப்படின்னு. சஹாபிகள் சில சமயங்கள் என்ன செய்வான்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாயகமே எங்கள் வீட்லேயும் வந்து ஒரு தொழுகை நீங்கள் தொழுதுட்டு போங்களேன், ஒரு சுன்னத்தான தொழுகை தொழுதுட்டு போங்களேன்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, வீட்டில் போய் எங்கே தொழுவணும்னு கேட்பாங்க. போன உடனே என்ன செய்யலாம், ஒரு இடத்துல நின்று தொழுகிறது இல்லை. அவங்களுக்கு எது வசதின்னு பார்க்கணுமா இல்லையா? இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல நின்று தொழுட்டாங்களோ அது மஸ்ஜித் ஆகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நின்று தொழுதுட்டாங்களோ அது என்னதான் போயிடும், மஸ்ஜிதாக போயிடும். இனிமேல் அவங்க வந்து படுத்து கிடக்கிற இடம் அது இதுன்னு ஒரு அதபு இல்லாமல் போயிடுமா இல்லையா? அதனால தான் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோடனே அவங்களுக்கு வசதியான சஹாபிகளுக்கு அது தெரியும். எனவே எங்கே தொழுவணும் அப்படிங்கிறதையும் கேட்டுருவாங்க, எங்கே தொழுவணும் அப்படிங்கிறத கேட்டுருவாங்க. அந்த ஒரு இடத்த காட்டிடுவாங்க, ஒரு ஏதாவது ஒரு ரூமை காட்டி நான் எங்கே தொழுவாங்களே அப்படின்னா அந்த இடத்துல தொழுவாங்க. அப்படி சில சஹாபிகளினுடைய வீடுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வீடுக்கு போயிருக்கிறாங்க, போயிட்டு வருவாங்க. ஆனால் சில வீடுகளில் மட்டும்தான் அவங்க தொழுது இருக்கிறாங்க. அப்படி தொழுது உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் நாயகமே எங்களை வந்து தொழுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அதை அங்கீகரித்தாங்க. போய் வீட்டிலே என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டு வந்தாங்க. அப்போ தொழும்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது கேட்டாங்க, நாயகமே அம்சஹு அலல் ஹுஃபைனி. இப்போ இந்த முக்கியமான ஒரு சட்டம், இது ஒரு ஃபிக்ஹுடைய மசாலா இதில் வருது. அம்சஹு அலல் ஹுஃபைனி, நான் வந்து ஷூக்கு மேலே மசூ செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஷூ போடுறோம் இல்லையா, இப்போ அந்த ஷூக்கு மேலே என்ன செஞ்சிடலாம், மசூ செஞ்சிடலாம். ஷூவை போட்டுருந்தேன்னு சொன்னால் ஷூவை கழட்ட தேவையில்லை, ஷாக்ஸ் போட்டிப்போம், அதுக்கு மேலே ஷூவை போட்டிருப்போம். செருப்புண்டா பிரச்சனை இல்லை, கலத்தி போட்டுருவோம். ஷூங்கிறது கொஞ்சம் ஷூவை கலத்தி அது ஜாக்ஸை கலத்தி அது கொஞ்சம் மெனக்கடணுமே, அது மெனக்கடனுங்கிறதுனால. ஏன்னா அது இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லிடுறேன், அதோட சேர்ந்து செல்லலான்னு சொல்கிறாங்க. இங்கே செருப்பை போடுறதாக இருந்தால் நின்றுட்டு செருப்பை போடுங்க, ஷூவை போடுறதா இருந்தால் உட்காந்து போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சேரை போட்டு நம்ம என்ன செய்யணும், உட்காந்து தான் ஷூவை போடணும், நின்றுக்கிட்டு ஷூவை போடக்கூடாது. ஏன் நின்றுக்கிட்டு ஷூவை போடக்கூடாதுன்னா ஏடா கூட ஆகி கீழே விழுந்துருவார், அது கால் உள்ளே போகணும் கொள்ளணும். இதுண்டா உட்காந்து அழகாக என்ன செய்யலாம், காலை மாட்டிக்கிட்டு ஒழுங்கு பண்ணலாம். அப்போ அந்த தர்த்தீபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு அதபை படித்து தந்துருக்கிறாங்க. நீங்கள் ஷூவை போடுறீங்களா உட்காந்து போடுங்க, செருப்பை போடுறீங்களா நின்றுக்கிட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை அன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஷூவில் வந்து ஷூக்கு மேலே மசூ செய்கிறது. இப்போ நிறைய வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே போனால் அவன் என்ன செய்ய மாட்டான், காலில் ஷூவை போட்டுட்டு தான் போவேன்று. இப்போ அங்கே என்ன செய்ய முடியாது, அங்கே அதிகமான அந்த பாத்ரூமில் தண்ணி பொதுவாக இப்போ அங்கெல்லாம் பாத்ரூமில் பார்த்தா நம்ம 1க்கு 2க்குன்னு போனோன்னா தண்ணியை வச்சுருக்க மாட்டான். வெளிநாடுகளில் இது ஒரு பெரிய அதா. ஏர்போர்ட்டுகள்லையும் கூட நிறைய முக்கியமான ஏர்போர்ட்டுகளை என்ன வச்சுக்கிறாங்கன்னா தண்ணியில் ஒரு சில பாத்ரூம்களில் மட்டும்தான் தண்ணி வச்சுப்பான். நம்ம இந்த மாதிரி ஆள் வரக்கூடிய ஆட்களுக்கு மற்றவங்களாம் என்ன செய்வான், எல்லாம் பேப்பர் தான் வச்சுருக்கிறான். இந்த ஒரு அதாபு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிலைமையில் எங்களுடைய ஆஃபீஸுகள் இருக்கும், ஆஃபீஸ்லாம் பெரிய பெரிய பில்டிங்கில் வச்சுருப்பாங்க, அது மொத்தமாக என்ன செஞ்சுப்பான், ஒரு இடத்துல ஒரு டாய்லெட்டை வச்சுருப்பான். இப்போ இந்த நிலையில் வந்து நாங்கள் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, தண்ணி என்ன செய்ய முடியாது, காலுக்கு கழுவுக்கிறதுக்கான வசதிகள் இருக்க, வேணுமானா வாஷ் பேஷன் முகத்தை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் வச்சுருப்பான், அது உயரமாக இருக்கும். காலை அங்கே போய் தூக்கிட்டு இருக்க முடியுமா? சிலர் காலையும் தூக்கி வைக்கிற கழுவு நடக்க தான் செய்யுது, காலை தூக்கி வாஷ் பேஷனில் வச்சு காலை கழுவுறது நடக்க தான் செய்யுது. வேறு வழியிலன்னா அதானே செய்யணும். இப்போ எத்தனை இடங்களில் சரி நாமும் செஞ்சு தான் இருக்கிறோம், வேறு வழியிலங்கும் போது காலை தூக்கிட வேண்டியதான். காலை தூக்கி வாஷ் பேஷனில் வச்சு ஏன்னா அது ஃபேஸை கழுவுறதா காலை கழுவுறதாண்டு காலை கழுவிக்கிறதான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் பேண்ட் போட்டுக்கிட்டு மேலே தூக்குறது கொள்வது வேஸ்டிங் தான் கொஞ்சம் லேசாக இருக்கும், பைஜாமாண்டா லேசாக இருக்கும். ஆனால் பேண்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாவது கொஞ்சம் கூடுதல் உயரமாக இருந்தால் காலையும் தூக்க முடியாது, காலை தூக்குறேன்னு கீழே விழுந்துட்டு என்ன செய்யுது, இனி அவர் சும்மா தொழுவ முடியாமல் போயிடும், இனி படுக்கையில் கடந்துடும். இந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிலையில் நாங்கள் என்ன செய்யணும், முகத்தை கையெல்லாம் எல்லாம் கழுவி காது வரைக்கும் மசூ செஞ்சுட்டு காலுக்கு ஷூவில் நமக்கு மசூ செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. ஆனால் நமக்கு வந்து இந்த ஹுஃபு பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கேட்குறாங்க. அம்சஹு அலல் ஹுஃபைனி யார் கேட்குறா, சீனா உபை இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நாயகமே நான் ஹுஃபுக்கு மேலே ஷூக்கு மேலே நான் மசூ செஞ்சுக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கால நாம் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. குல்து யோமன் ஒரு நாள் வரைக்கும் அப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க, பரவாயில்லைங்கிறாங்க. யௌமைனி 2 நாள் இருக்கலாமா, பரவாயில்ல. 3 நாள் இருக்கலாமா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 நாள் வரைக்கும் 4 நாள் இவங்க கேட்கல, 3 நாள் வரைக்கும் கேட்குறாங்க பரவாயில்ல. அப்படின்னா என்னான்னு கேட்டால் 3 நாள் வரைக்கும் அந்த ஒது ஓகே தான், 3 நாள் வரைக்கும்
அது திருப்பி என்ன செய்யல. அதுக்கு பிறகு 3 நாளைக்கு மேலேனா ஷூவை கத்தி ஒதுச்சணும். அதாவது ஷூவை போடும் பொழுது ஒதுவோட போட்டுடணும். ஷூவை போடும்போது என்ன செஞ்சணும், ஷாக்ஸ் ஷூவை நீங்கள் போடும் பொழுது ஒதுவோட நீங்கள் போட்டுடணும். ஒதுவோட போட்டுட்டு இப்போ ஒது முடிஞ்சிருச்சு. ஒது செய்தானே வேணும், ஒது செய்யணும். ஒது செஞ்சு முகத்தை கையெல்லாம் காலி காது வரைக்கும் மசூது செஞ்சுட்டு இப்போ காலை கழுவ முடியாது. நம்ம ஒவ்வொரு ஷூவை போட்டிருக்கிறோங்கிறதுனால அதுக்கு மேலே என்ன செஞ்சுக்கலாம், மசூது செஞ்சால் தடவுனா போதுமானது. தண்ணியை தொட்டு ஷூவை இப்படி தடவிட வேண்டியதான். இந்த பக்கத்தை தொட்டு இந்த பக்கம் தடவை தடவிட முடிஞ்சு போச்சு. மசுங்கிறது ஒரு தடவை தான். இப்படி ஒரு தடவை தடவை சரியாக போச்சு, முடிஞ்சது. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் நம்ம பிள்ளைகள் கேட்குறாங்களே, இதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. மசூல் ஹுஃபைன்கிறது இருக்குது, அதாவது ஷூவுக்கு மேலே. அந்த காலத்தை உள்ளவங்க எப்படின்னு கேட்டால், பாலைவனத்தில் போகிறவங்க. இந்த பாலைவனத்தில் போகக்கூடியவங்க ஷூவை எப்படி போவாங்கன்னா லேசாக கலத்த முடியாது. அவங்க என்ன செய்ய, ஏன்னு சொன்னால் பாலைவனத்தில் போகும் பொழுது சூடு. ரெண்டாவது, அங்கே பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தேள்கள் இருக்கும், கடுமையான விஷ ஜந்துக்கள் அதிகமாக இருக்கும். பாலைவனத்தில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுக்கு வீரியம் அதிகம். குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்காது. நீங்கள் பாருங்கள், குளிர் பிரதேசத்தில் இப்போ காஷ்மீர் போன்ற பகுதியெல்லாம் தேள் பாம்பெலாம் இருந்துன்னு சொன்னால் அதுக்கும் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்காது. அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கடுமையான உஷ்ணப்பகுதி அரபகத்தும் அதே மாதிரி நல்ல பாலைவனம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவைகளெல்லாம் அதுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மலர் இருக்குது பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். இந்த பூ எங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் மனம் அதிகமாக இருக்கும். குளிர் பிரதேசங்களில் போய் நீங்கள் பாருங்கள், மனம் கிணக்காது, அந்த பூக்கு மனம் இருக்காது. எனவே உஷ்ணம் இருக்க. அதே மாதிரி பழங்கள், இந்த பழங்களில் சுவை எங்கே அதிகமாக இருக்குன்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பதிலாம் சுவை அதிகமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் ஒரு வெயிலை ஒரு கஷ்டமாக தந்திருக்கும் பொழுது இந்த நியாமத்துக்களையும் ஒரு பக்கத்தில் தர்றான், நல்ல மனத்தை தர்றான், பழங்களில் சுவையை தர்றான், ஒன்றுக்கு பதிலாக ஒன்று வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஆக அந்த வகையில் இந்த கடுமையான அந்த பாலைவனங்களிலே செல்லக்கூடிய மக்கள் என்ன செய்வான்னு கேட்டால் அதுக்கு தகுந்தவாறு ஷூவை போட்டுக்கிடுவாங்க. உதாரணமாக அது எந்த மாதிரி ஷூ இருக்குன்னு சொன்னால், அந்த தார் போடும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரோடு போடும்போது தாரை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்க போட்டிப்பாங்களே அந்த மாதிரி. அதை விடவும் கடினமாக இருக்கு. ஆனால் கட்டி வரிஞ்சு கட்டிடுவாங்க. இவங்களாவது தொலைண்டு விட்டு இருக்கிறாங்க, சில பேர் கட்டி இருக்கிறாங்க. ஆனால் லேசாக அவுக்க முடியாது. எனவே இந்த விஷஜந்துக்களினுடைய பாதுகாப்புக்காகவும் அதே மாதிரி அந்த உஷ்ணத்தினுடைய பாதுகாப்பையும் கருதி என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி ஒரு ஷூவை போட்டுருவாங்க. அந்த ஷூ உள்ளவங்களுக்கு தான் இந்த ஹுக்கும். இது சாதாரண, அது கலட்ட முடியாது. அடிக்கடி கலட்டி மாட்டிக்க. அப்படி கலட்டி மாற்றுறதா கிட்டத்தட்ட அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை மாற்றுறதுக்கே செலவழிக்கணும். அதை கரெக்டாக போட்டு கொண்டு அதுக்குண்டான பேண்டேஜ் போட்டு கட்டுற மாதிரி அதுக்குண்டே ஒரு நேரத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும், செலவழிக்க வேண்டியிருக்கும். அது ஒரு பிரயாணிக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இல்லையா? ஒரு பிரயாணி ஒரு அரை மணி நேரத்தை செலவழிக்கணும். பிரயாணத்தும் லேசா இருக்குங்கிறதுக்காக அப்படி தான் 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்து நீங்கள் தொழுவிக்கங்க, அதான் ஏற்றம். இல்லை நான் 4 ரக்காத்து தான் தொழுவுங்க, அது ஏற்றம் இல்லை. நல்லா விளங்கிக்கிடணும். மார்க்கம் எவ்வளோ அழகாக சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நாம் 132 கிலோமீட்டர் நம்ம பயணம் போகிறோம். அப்படி போகிறதா 4 ரக்காத்து லொஹர் அஸ்ர் இஷா போன்ற தொழுகைகளை சுருக்கி தொழுகிறது, சேர்த்து தொழுகிறது இருக்குது. ஷாஃபி மதப்பில் தான் சேர்த்து தொழுகிறது இருக்குது. ஹனஃபியில் சேர்த்து தொழுகிறது இல்லை, சுருக்கி தொழுகிறது மட்டும்தான். அப்போ 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்து தொழுகிறோம். இப்போ நாம் 4 ரக்காத்து தொழுவலாம் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுவலாமா, ரெண்டும் தொழுவலாம். இதில் எது சிறந்தது? 4 ரக்காத்து தொழுவது சிறந்ததா, 4 ரக்காத்து 2 ரக்காத்தா தொழுவது சிறந்ததா என்றால் 2 ரக்காத்து தொழுவது தான் சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஹனவி மதபில் 2 ரக்காத்தா தொழுவது வாஜிபு, அவங்களுக்கு வாஜிபு, நமக்கு சுன்னத்து முஅக்கதா. எனவே அதை நம்ம விளங்கிக்கிட்டு ஒரு மதஹபில் வாஜிபாகவும் இன்னொரு மதஹபில் சுன்னத்தாகவும் இருக்கும் பொழுது அந்த வாஜிபை நாம் கவனத்தில் கொண்டு இந்த சுன்னத்தை பேணிக்கிடணும் என்று இமாம்கள் நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆக தொழுகையே சுருக்கி தொழுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தந்திருக்கும் பொழுது அங்கே போய் ஷூவை கலட்டி கொண்டு மாட்டி அதுக்குன்னு ஒரு நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்க முடியுமா? எனவே அந்த மாதிரி ஷூக்கு தான் அந்த ஹுக்கும். இது கலட்ட முடியும். வேற ஒரு வழியை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தேடிக்கணும். வேறு வழியை நம்ம தேடிக்கணும். வேறு வழியே இல்லை என்று வரக்கூடிய பட்சத்தில் மசூது செஞ்சு தொழுதுக்கிட வேண்டியதான். வீட்டுக்கு வந்துடுவோமா இல்லையா? நைட்டில் வீட்டுக்கு வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு எல்லாத்தையும் கலத்திட்டு தானே போடணும். அப்போ தொழுகையை மீட்டி தொழணும். ஒன்று என்ன செய்யணும், இதுதான் ஹுக்கும். என்ன செய்யணும், ஒன்று ஷூவை கலட்டி அதுக்கு தகுந்தவாறு நம்ம கழுக தான் செய்யும். இந்த ஷூலாம் மசூதுக்கு உள்ள ஷூ அல்ல. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நாம் அப்படியே வேறு வழி இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படி என்ன செஞ்சுக்க வேண்டியதான், மசூது செஞ்சுட்டு தொழுதிட வேண்டியதான். தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், திருப்பி மீட்டி தொழுணும். சரி, அப்போ இப்படி அதையும் அப்போ மசூது செஞ்சு தொழுவானே வீட்டுக்கே வந்து தொழுதுக்கலாம்னு கேட்டால் உங்களுக்கு கலாங்கிறது ஏற்படாது.
நீங்கள் அந்த பேணுதலாக அந்த ஒத்த பேணி தொழுதிட்டீங்கன்னு சொன்னால் கலாங்கிறது ஏற்பாடு. இது எதை மாதிரி அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் ரயிலில் பிரயாணம் பண்ணுறார், ட்ரெயின் நிற்காமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினில் நம்ம தொழ முடியுமா? ஃபர்லை தொழ முடியுமா? சுன்னத்தான தொழுவே பிரச்சனை இல்லை. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினில் நம்ம தொழ முடியுமா என்றால் ஃபர்லை தொழ முடியாதுங்கிறாங்க ஃபுகஹாக்களும் சொல்கிறாங்க. புகாரியிலும் ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. இதா அராதல் ஃபர்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பொழுதும் போது ஒட்டகத்தில் போகும்போது அந்த ஒட்டகம் எப்படி போகும்? ரயில் மாதிரி அந்த வரிசையாக இருக்கும். ஒட்டகங்கள் என்ன வரிசையாக போயிட்டு இருக்கோம், அவங்க தொழுதுகிட்டே போவாங்க. அவங்க ஃபர்லை நாடுவார்களே ஆனால் நஸல கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதைத்தான் ஃபுகஹாக்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு சட்டமாக தந்திருக்கிறாங்க. அப்போ ஓடக்கூடிய ரயிலில் வந்து நம்ம தொழலாமா அப்படின்னு கேட்டால் தொழுறதை பற்றி ஒன்றும் இல்லை, சுன்னத்தான தொழுகைகளை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபர்லான ஐவேளை தொழுகைகளை பற்றி தொழுவதாக இருந்தால் ஓடிக்கொண்டிருக்கும்போது தொழ முடியாது. நின்ற உடைய பார்த்து நம்ம தொழுதுக்கலாம், அல்லது கீழே இறங்கி ஸ்டேஷனில் தொழுதுக்கிடலாம். இது வாய்ப்பு இல்லை, மணிக்கணக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்குது, கலா வாயிருன்னு சொல்லியிருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒழு செஞ்சு தொழுதுற வேண்டியதான். ஓடிக்கிற டைம்லேயே நம்ம தொழுதுடலாம். தொழுத முடிச்சுட்டு பின்னால் என்ன செய்யணும், ஊருக்கு வந்த பிறகு அது மீட்டி தொழுவணும். அந்த தொழுகையை நம்ம மீட்டி தொழுவது நம்ம இது கடமை, சுன்னத்தல்ல, கடமை, தொழுது ஆகணும். அது ஃபர்லை ஓடக்கூடிய ட்ரெயினில் நம்ம தொழுதால் இது ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள். ஆக அருமையான பெருமக்களே, அப்படி இந்த மஸ்ஊல் ஹுஃபைனுடைய விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும். அண்டை உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது பின்னாலே கேட்பாங்க. எனவே இந்த மஸ்ஊல் ஹுஃபைனுடைய சட்டம் என்ன சொல்லுது, நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆக சைனா உபய் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க, நாயகமே நான் ஒரு நாள் வரைக்கும் அப்படி வச்சுக்கிடலாமா? சரி, இப்போ என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஷூவை போட்டாச்சு, ஷூவை செஞ்சுட்டாங்க. அந்த அரபகத்தினுடைய அந்த மாதிரி ஒரு ஷூவை போட்டாங்கன்னு வைங்க. இப்போ அந்த மாதிரி ஷூ இப்போ போட்டாலும் அது ஹுக்குமுக்கு வரும். இப்போமா அது செய்யலாம், 3 நாள் வரைக்கும் மனுஷன் செய்யலாம். 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படி இருந்து, அப்போ 3 நாள் முடிந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், 3 நாள் வரைக்கும் அவருடைய சலுகை. 3 நாளைக்கு பிறகு கலத்தி தான் ஆகணும். கலத்தி இப்போ ஒது செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்ய போட்டுக்கிட்டு திருப்பி ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். என்ன ஒரு சட்டத்தை உபய் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த உபய் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ரெடி ஆகிட்டாங்க, தொழுகை பாங்கு சொல்லியாச்சு. பாங்கு சொல்லி அங்கே சுன்னத்து தொழுவாங்களா இல்லையா, சுன்னத்து தொழுவுறாங்க. யார் தொழுதுக்கிட்டா, உபய் இப்னு அம்மாரா தொழுகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளே வராங்க. உபய் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து 2 ரக்காத்து தொழுகிறாங்க, சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்து தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தோளில் ஒரு தட்டி இப்படி ஒரு தட்டுறாங்க, ஒரு தோளில் தட்டி, என்ன உபய் 2 ரக்காத்து தொழுறீங்க, 4 ரக்காத்து தொழுவ மாட்டீங்களா? அது சொல்லி 4 ரக்காத்து தொழுவ மாட்டீங்களா என்று அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் இமாம்கள் பல விளக்கங்களை சொல்கிறாங்க. அப்போ 2 ரக்காத்துண்டா என்ன, 4 ரக்காத்துண்டா என்ன? அவங்களோட உபயினுடைய முதுகில் ஒரு தட்டி சொல்கிறாங்க. 2 ரக்காத்து தொழுது அந்த சாபியை பார்த்து அது சொல்லி 4 தொழுவக்கூடாதா அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. அப்போ 4 தொழுவு அப்படின்னு எடுத்துக்கிறதா, 4 தொழுவுனா நல்லதுன்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. 2 ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க, அந்த சஹாபி 2 ரக்காத்து தொழுது இருக்கிறாங்க, சுன்னத்தான தொழுகை ஃபர்லுக்கு முன்னால. அப்போ 2 ரக்காத்து தொழுது இருக்கக்கூடிய அந்த சஹாபியினுடைய தோல்புஜத்தில் ஒரு தட்டி 4 தொழுவ மாட்டீங்களா உபய் அப்படின்னு கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? 2 ரக்காத்து தொழுதா பரவாயில்ல, 4 ரக்காத்து தொழுதா நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, 4 தான் தொழு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க போது விளக்கங்களை இமாம்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக தொழுகைக்கு முன்னால் பின்னால் உள்ள சுன்னத்துகள் இருக்குது இல்லையா, ஐவேளை தொழுகைக்கு முன்னால் பின்னாலும் சுன்னத்துகள் இருக்கிறது. இதை வந்து சுன்னத்தை 2ஆக பிரிப்பாங்க. சுன்னத்து முஅக்கதா கைரு முஅக்கதான்னு பிரிப்பாங்க. வலுவான சுன்னத்து, வலு இழந்த சுன்னத்து, அதாவது வலு அல்லது இரட்டிப்பாக்கப்பட்ட சுன்னத்துன்னு சொல்லலாம். அப்போ இரட்டிப்பாக்கப்பட்ட சுன்னத்தான ரக்காத்துகள் 10 ரக்காத்துகள் இருக்குது. லுஹருக்கு முன்னால் 2 பின்னால் 2 4 ஆச்சு. மக்ரிபுக்கு பின்னால் 2 6 ஆச்சு. இஷாவுக்கு பின்னால் 2 8, சுபுவுக்கு பின்னால் 2 10. ஆக 10 ரக்காத்துகள் முஅக்கதத்தான சுன்னத்து. இதை நம்ம பேணி ஆகணும் இல்லை, எல்லாரும் என்ன செய்யணும், பேணி ஆகணும். சரி, இனி கைரு முஅக்கதா என்று சொல்லக்கூடிய ரக்காத்துகள் வந்து 12 ரக்காத்துகள் இருக்குது. 12 ரக்காத்துகள் என்ன செய்யுது, அது இருக்குது. இந்த 12 ரக்காத்துகளில் உட்பட்டதா இது? இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது, ஒரு இந்த லுஹருக்கு முன்னால் 2 4 ரக்காத்து தொழுவலாம், பின்னாலே 2 4 ரக்காத்து. அப்போ 2 முஅக்கதத்தானது, 2 கைரு முஅக்கதத்தானது. அப்படி பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை தோலை தட்டி சொன்ன அந்த சுன்னத்தான தொழுகை வந்து அசருடைய சுன்னத்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து வலுவாக இருக்குது.
ஏன் அப்படின்னு கேட்டால் அசருக்கு முன்னால் தொழக்கூடிய அசருக்கு முன்னால் மக்கதத்தான சுன்னத்து கிடையாது. அசருக்கு முன்னாலையும் கிடையாது, பின்னாலையும் கிடையாது. அப்போ அசருக்கு முன்னால் இருக்கக்கூடிய தொழுகை என்னன்னு கேட்டால் கைரு மக்கதா, வலுவு இழந்த அல்லது இரட்டிப்பாக்கப்படாத சுன்னத்து 4 ரக்காத்து தொழணும். சில பேர் அசருக்கு முன்னால் 2 தொழுகிறாங்க. அப்படி தொழக்கூடாது. தொழுனா சுன்னத்தாகாது. அசருக்கு முன்னால் 2 ரக்காத்து என்ன செய்கிறாங்க? தொழுகிறாங்க. 2 ரக்காத்து தொழுதால் அது என்னது இல்லை, அந்த சுன்னத்தாக அது சவாபு கிடைக்காது. அதுக்கு அப்படி ஒரு தொழுகை கிடையாது. 4 ரக்காத் அசருக்கு முன்னால் நீங்கள் சுன்னத்து தொழுகிறதா இருந்தால் எத்தனை ரக்காத் தொழணும்? 4 ரக்காத் தொழணும். அந்த தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன 2 தொழுகிறீங்க 4 தொழுவ மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தொழுவாமல் இருந்தால் வேற விஷயம். அது மக்கதாவும் அல்ல, கைரு மக்கதா தான். இருந்த போதிலும் கூட தொழக்கூடியவர்கள் எத்தனை ரக்காத்து தொழணும்? 4 ரக்காத்து அசருக்கு முன்னால் தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்து தொழ வேண்டும் என்ற இந்த செய்தி உபய் இப்னு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பிடுறாங்க. அருமையான பெருமக்களே, இனி 16வதான ஒரு சஹாபி, மிக முக்கியமான சஹாபி. நம்ம ஆர்கமே சொன்னோம் இல்லையா, உபய் என்று சொன்னாலே உபய் இப்னு கஅப் தான் ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப அற்புதமான ஒரு சஹாபி. அவர்களை பற்றி இவங்களுக்கு நஜ்ஜார்னு ஒரு பேர் இருக்குது. தச்சன், உண்மையிலே இவங்க தச்சன் கிடையாது, அப்படி ஒரு பேர் இருக்குது, நஜ்ஜான்னு பேர் இருக்குது. ஏன் அப்படி பேர் வந்ததுன்னு கேட்டால், இவங்க இந்த கோடாலி, இந்த தச்சன் வச்சிருப்பாங்க, அவன் வச்சுக்கிற சின்ன கோடாலி, இந்த கோடாலியை கொண்டு அவங்க தனக்கே ஹத்னா செஞ்சுக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தான் அவங்களுக்கு ஹத்னா பண்ணது. ஹத்னா பண்ணுறதுங்கிறது முதலாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் வந்தது. ஆரம்ப காலத்தில் கிடையாது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஹத்னா கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் அந்த மில்லத் இப்ராஹிம் அது மார்க்கமாக்கப்பட்டது. அப்போ அதே மாதிரி அவங்கள என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அந்த சமயத்தில் அவங்கள ஒரு வரலாற்று குறிப்பின் பிரகாரம் அவங்க ஹத்னா செய்யும்போது அவங்களுக்கு வயசு 80 வயசு. 80 வயசில் ஹத்னா பண்ணிக்கிறாங்க சுன்னத். அப்போ தான் அவங்களுக்கு மார்க்கம் வந்திருக்குது. அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் ஹத்னா பண்ணணும்னு சொல்லி 80 வயசில் சுன்னத் பண்ணியிருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ அதே மாதிரி இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பொழுது சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அன்சாரி, அவங்க என்ன செஞ்சாங்க, தானே என்ன செஞ்சுட்டாங்க, இதை எடுத்து கத்தனை எடுத்து தனக்கே என்ன செஞ்சிட்டாங்க, ஹத்னா பண்ணிக்கிட்டாங்க. அதனால நஜ்ஜார்னு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அவங்க அடுத்து தானே செதுக்கிட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன கேட்டால், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு இன்னொருத்தனுக்கு இடையில சரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு, அவன் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனை என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு சாத்திரணும்னு பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் கோடாரி கொண்டு மூஞ்சி அப்படி செதுக்கி விட்டாங்க. இந்த மூஞ்சி எல்லாம் இப்படி ஒன்று போல ஆயிட்டு, மூக்கை செதுக்கி விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு வேகமான நாள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல வளமான ஆள், நல்ல பிரபல்யமான ஆள், அந்த மதீனா ஷரீஃபில் நல்ல ஒரு பேர் போன ஆள். அப்படிப்பட்ட ஆள் இவங்களுக்கு நமக்கே தண்ணி காட்டிகிட்டு இருக்கிறானே, ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஊரில் பெரிய ஃபித்னா பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு கோடாலி எடுத்துகிட்டு நினைச்சாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோடாலி தான் போல இருக்குது. ஹத்னா பண்ணுறதுக்கும் கோடாலி, ஆளை கிளியர் பண்ணுறதுக்கும் கோடாலி. மூஞ்சி அப்படியே செதுக்கி விட்டுட்டாங்களா, அப்படியே மூஞ்சி ஒன்று போல் இப்படி ஆகிட்டு, மூக்கு தனியாக என்ன செஞ்சு அறுத்து விட்டுட்டா. இதனால அவருக்கு நஜ்ஜாருன்னு என்ன செய்ய, அதுக்கப்புறம் யாரும் அவங்கக்கிட்ட நெருங்கிறது இல்லை. அவ்வளோ வேகமாக உமர் ரலியல்லாஹு தஆலா மாதிரி வேகமாக இருந்திருக்கிறா. அப்படிப்பட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய தந்தை பேர் கஅப், அவங்களுடைய தந்தை பேர் கைஸ் என்று பெயர். இப்போ இவங்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, ஷஹீதல் அக்கபத்த ஓ பத்ரன். அவங்க முதலாவதாக இஸ்லாத்தில் மதீனா ஷரீஃபில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் கூட்டத்தில் இவங்க வந்துடுறாங்க. ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், மதீனா ஷரீஃபில் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்த அந்த பெருமக்களை இவங்க இருக்கிறாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பற்றி சொல்லும் பொழுது சையதுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களினுடைய லீடருங்கிறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சையதுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களினுடைய லீடருங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, உபய் கொஞ்சம் கிட்ட வாங்க, இப்படி உட்காருங்கன்னாங்க. என்ன நாயகமே, ஆனால் ரொம்ப அழகாக ஓதுவாங்களாம், ஓதுறது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அதுலேயும் சில பேர் பாருங்கள், சில சூறாக்களை சில பேர் ரொம்ப அழகாக ஓதுவாங்க. இந்த அப்துல் பாசித் ஓதுவார், இதை ஷம்சு குவீரத்துன்னு ஓதுனா, அதை மாதிரி இது வரைக்கும் யாரும் ஓத கேட்டதில்லை. மர்ஹூம் ஆயிட்டா, சுன்ன ஜமாத் ரொம்ப ஈடுபாடான ஆள். அப்போ அந்த அப்துல் பாசித் அவங்க என்ன செய்ய மர்ஹூம் ஆயிட்டாங்க, கஃபரல்லாஹு லஹு. அவர் அருமையான ஒரு கிராத்துக்குண்டு ஒரு உயிரோட்டத்தை இந்த காலத்தில் ஏற்படுத்தினது அவங்க தான், எல்லாருக்கும் தெரியும். கிராத்துக்குண்டு ஒரு அற்புதமான உயிரோட்டத்தை ஏற்படுத்தினது. அதில் இதை ஷம்சு குவீரத்து ஓதுறதுன்னா அதை மாதிரி யாரும் ஓத முடியல இது வரைக்கும். அவ்வளவு பின் குத்திலத்து வரைக்கும் அந்த 9 ஆயத்துக்களை ஒரே மூச்சில் நீட்டி ஓதுவாங்க, அதான் ஹை பிச்சில் ஓதுவாங்க. அப்படி ஓதக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். அதே மாதிரி உபய் இப்னு கஅப், சில பேருக்கு சில சாக்களை ஓதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். சில பேர் சில சாபிக்கு நம்ம முன்னாலே இங்கே மன்சிலே சொல்லியிருக்கிறோம்,
குல்லுல்லாஹ் ஓதுவார். எல்லா ரக்காத்துலையும் குல்லுல்லாஹ் தான். ஏன் இப்படி சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி போய் முறையிட்டாங்க, நாயகமே இந்த மனுஷன் என்னன்னு தெரியல, எல்லா ரக்காத்துலையும் குல்லுல்லாஹ் ஓதுறாரு. 1வது ரக்காத்தில் குல்லுல்லாஹ், மக்ரிபா குல்லுல்லாஹ், இஷாவா குல்லுல்லாஹ், சுபஹா குல்லுல்லாஹ், வேற ஒன்று எல்லாத்துலேயும் குல்லுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அதான். ஆனால் இருக்கிறதுலையே எங்கள் பகுதியில், ஏன்னா மதீனா ஷரீஃபு விரிவடைஞ்சிருச்சு, சின்ன சின்ன பள்ளிகளை ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே தொழுதுருங்க, மழை காலத்திலையோ இருட்டிலையோ சுபுலையோ அவ்வளோ தூரம் நீங்கள் வர முடியாது, 2-3 கிலோமீட்டர் அங்கே தாண்டி வரணும், அது அங்கே சிரமமாக இருக்கும். இந்த காலத்தில் மாதிரி வசதி இல்லை, வாகனங்கள் இல்லாத காலம், வெளிச்சம் இல்லாத காலம், லைட் இல்லாத, கரண்ட் இல்லாத காலம், அதனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும், அங்கங்கே தொழுங்கன்னு சில எங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ அந்தந்த பகுதியில் உள்ள ஆளை ஒரு இமாம் என்ன செஞ்சுருவாங்க, நீங்களே ஏற்படுத்திங்கன்ட்டாங்க. அப்போ அப்படி ஏற்படுத்தப்பட்ட தான். ஆனால் குல்லுல்லாஹ் தான் ஓதுறாரு, எல்லா ரக்காத்துலேயும் குல்லுல்லாஹ். லோஹராஸ்லேயும் அதான் ஓதுவாங்க போல இருக்கு, ஏன்னா அது சத்தமட்டு ஓதுனா விளங்கி, சத்தமட்டு ஓதுனா அது விளங்கி போயிடும். ஆனால் மக்ரிப் இஷா சுபுஹ் எதுவாக இருந்தாலும் தான், ஜும்மாக்கு இங்கே வந்துடுவாங்க, மஸ்ஜித் நபிக்கு வந்துடுவாங்க, மற்ற நேரங்களில் எல்லாமே குல்லுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. ஆனால் சஹாபிகளுக்கு அப்போ அவங்க சஹாபிகளே போய் கேட்டாங்க, என்ன எல்லா நேரத்துலையும் குல்லுல்லாஹ் ஓதுறீங்களா, வேற சூறா ஓத மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்தா உனக்கு பிரியமாக இருந்தால் நான் இமாமாக இருக்கிறேன், அது கொஞ்சம் வேகமான ஆள் போலைக்குது, ஜலாலியத்தினாங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, உனக்கு பிரியமாக இருந்தால் நான் இமாம் ஆகிக்கிறேன், இல்லைன்னா நீ வேற ஆளை வச்சுக்க, நான் அப்படி தான் ஓதுவேன். சில பேர் இந்த தாசுபாக இருப்பாங்க, அந்த பிடிவாதமாக இருப்பாங்க, நான் அப்படி தான் ஓதுவேன், ஓதக்கூடாதான், இல்லை ஓதலாம், மற்ற சூறாக்களும் இருக்கு, எல்லா மக்ரிப்லையும் 2 ரக்காத்துலையும் நீங்கள் என்ன செய்றாங்க, முதல் 2 ரக்காத்துலையும் குல்லுல்லாஹ் ஓதுறீங்க, இஷாவுலையும் அதுதான், சுபுலையும் அதுதான், எந்த தொழுகை நடந்தாலும் குல்லுல்லாஹ் தானே இருக்குது. சரி, ஏதோ ஒரு நாள் நடந்துட்டு பார்த்தா காலமெல்லாம் குல்லுல்லாஹ் தான் இருக்கேன், அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், நான் அப்படி தான் ஓதுவேன், உங்களுக்கு பிரியமா இருந்தால் எனக்கு பின்னால் தொழுங்க, இல்லைன்னா வேற ஒரு இமாமை ஏற்படுத்துங்க, நான் பின்னால் தொழுதுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் நமக்கு இருக்கிறதுலையே இமாமத்துக்கு எல்லா சஹாபிகளும் தகுதியானவங்க தான், அவங்கள மிக தகுதியானவங்க ஒரு ஆள் இருப்பாங்களே, அது அவங்க தாங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆள் கொஞ்சம் விவாதமாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சரி, இப்போ இதுக்கு மேலே எங்கே மேலே இடத்துக்கு போயிட வேண்டியதான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே இந்த மாதிரி இப்படி தொழுகிறாரு, எப்போ பார்த்தாலும் குல்லுல்லாஹ் தான் ஓதுறாங்க, கொஞ்சம் மாற்றி தொழுன்னு சொன்னால் ஆள் சூடாகிறாங்க, நீங்கள் வேறு இமாமை வச்சுக்கங்கிறாங்க, அப்படியே ஆளை கூப்பிடுங்கன்னாங்க. என்ன எல்லா நேரத்துலையும் குல்லுல்லாஹ் ஓதுறீங்களாமே, சப்ஜெக்ட் இங்கே வந்துருச்சா, அவங்க யோசிக்கிறாங்க, சப்ஜெக்ட் இங்கே வந்துட்டா, நாயகமே உஹிப்புஹா, அந்த சூறாவை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உஹிப்பா, நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னன்னு தெரியல, எனக்கு அந்த குல்லுல்லாஹ் ஓதணும் போல இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுப்புக்காஹா அத்கலக்கல் ஜன்னா, நீங்கள் அந்த குல்லுல்லாஹ் நேசித்ததுனால அந்த குல்லுல்லாஹ் உங்கள் சொர்க்கத்தில் நுழைத்து விட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அப்படியும் ஓதலாம். இப்போ இமாம்களுக்கு இப்போ லேசாக போய் குல்லுல்லாஹ் எல்லாத்தையும் ஓதிட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லை, அந்த சஹாபி அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை நேசிச்சிருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு சில சூறாக்கள் ரொம்ப பிரியமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லம் யகுன் அல்லதீன கஃபரு ஓதுனா ரொம்ப அருமையாக இருக்குமா, அல்லாவே கேட்பானா, அல்லாவே என்ன செய்யறது, காதாழ்த்தி கேட்குறான்னு சொன்னால் அல்லாஹ் ரஹ்மர் ரஹீம், அவன் ஓதுற இனிமைக்கு ஈடாக எதையாவது இருக்கா? நாளை மறு உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவன் ஓதி காட்டுவான் திருக்குர்ஆன் ஷரீஃபை, வேற எந்த வேதத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலேயே ஜபூரி அல்லாஹ் ஓதி காட்டுறது இல்லை, அல்லாஹ் ஓதி காட்டுறது குர்ஆன் ஓதி காட்டுவான். இன்ஷா அல்லாஹ் அதை நாமும் அல்லாஹ் கேட்கக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கு நம்மை சார்ந்தவர்களும் தருவானாக. அப்போ ஓதி காட்டும் பொழுது அந்த இனிமைண்டா சுபஹானல்லாஹ் அவ்வளோ பெரிய இனிமையாக இருக்குமா. முதல்ல ஹாஃபிதுகளை ஓத வைப்பான், தரஜாக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான், அவங்கள ஷஃபாத்து செய்ய வைப்பான். ஒவ்வொரு ஹாஃபிதுகளும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள 10 பேருக்கு ஷஃபாத் செய்யலாம். எப்படிப்பட்ட 10 பேர் அப்படின்னு கேட்டால், நரகம் வாஜிபாக்கப்பட்ட 10 பேர், சும்மா யாரோ ஒரு 10 பேருக்கு இல்லை, நரகம் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் 10 பேர் நரகம் வாஜிபாக்கப்பட்டுருச்சு. நரகத்துக்கு உரித்தானவர்களுக்கு நீங்கள் 10 பேருக்கு என்ன செய்யலாம், ஷஃபாத் செய்யலாம், 10 பேரை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனால் அது குடும்பத்தில் உள்ளவன் தான், அந்த 10 பேரில் எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க, ஹாஃபிதுகளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஹாஃபிதாக இருக்கிறீங்க, அந்த 10 பேரில் எங்களையும் சேர்த்துக்கங்க. ஆனால் இதில் எப்படி இருக்குது, குடும்பத்தில்ன்னு இருக்குது, அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தாரும் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆக்குவதற்கு ஒரு முயற்சி செய்யணும், அது பெரிய பாக்கியம். சரி, ஒருவேளை அந்த குடும்பத்தில் யாருமே நரகத்துக்கு போகாதவங்களும் இருக்கலாம் இல்லையா, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களும் இருக்கலாம், அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை அப்படி நசீபாக்கி வைக்கட்டும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, வேற 10 பேர்களுக்கு கொஞ்சம் அடுத்த குடும்பம், நம்முடைய கொஞ்சம் தூரத்துக்கு உறவினர்கள் இருப்பாங்க, அப்படி என்ன செய்வான், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். ஆகவே இப்படி இருக்கிறது. அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செய்வான், ஓதி காட்டும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாஹ் தஆலா அதை கேட்கக்கூடிய நசீபை நமக்கு நம்மை சார்ந்தவர்களும் தருவானாக. இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உபய் உட்காருங்க, என்ன நாயகமே இந்த லம் யகுன் அல்லதீன கஃபரு கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன் அப்படின்னாங்களாம். நாயகமே, நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதா, குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்குது, நீங்கள் ஓதுனா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போம், நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். நானா சொன்னேன், அல்லாஹ் சொல்கிறான்,
ஓதி காட்ட சொல்லி, நாயகம் அவரை கூட்டு கொஞ்சம் தலைமையை கூட எழுதி கொஞ்சம் ஓத சொல்லுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என் பெயரே சொன்னானா, உபை இப்னு காப்னு சொன்னானா, ஆமாம் உபைன்னு அல்லாஹ் உங்கள் பேரே சொன்னானோ பக்கா அழுதுட்டாங்களாம். அல்லாவே என் பேரை சொல்லி ஓத சொன்னாலும் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெரிய அமைச்சர் கூப்பிட்டு அவரை கொஞ்சம் கிராத்து ஓத சொல்லுங்கப்பா, அவரை ஒரு பாட்டை படிக்க சொல்லுங்கன்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்குமா இல்லையா, ஒரு சந்தோஷம் இருக்க தானே செய்யும். அல்லாவே இந்த மாதிரி குரானை லம்யகுன் இல்லதீன கஃபரு ஓதி காட்டுங்கன்னு சொன்னோன்னே செய்தனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள். அவர் ஓதி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தொடரை சேர்த்து சொல்றாங்க. அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், என்னுடைய உம்மத்தின் மீது, என்னுடைய உம்மத்திலேயே என்னுடைய உம்மத்தின் மீது மிக கிருபையானவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் தான். அபூபக்கர் சித்திக் நாயகம் தான் என்னுடைய உம்மத்திலேயே மிக கிருபையானால். வஅஷத்துஹும் ஃபீ தீனில்லாஹ், தீனில் ரொம்ப ஸ்ட்ராங் உறுதியாக இருக்கக்கூடியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வஅஸ்தகுஹும் ஹயான், இந்த உம்மத்திலேயே ரொம்ப உண்மையான வெக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு எடுத்துக்கிட்டா அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் ஹராம், எது ஹலால் எது ஹராம் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டவர் யார் என்றால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வ அஃப்ரதுஹும் ஸைத் இப்னு சாபித், ஃபராயித் அந்த சொத்து பிரிவு, ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அவருடைய சொத்தை யாருக்கு எப்படி பங்கு வைக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர் யார் என்று சொன்னால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு வ அக்ரஹும் உபை இப்னு காப், குர்ஆனை மிக அழகாக கிராத்தாக ஓதக்கூடியவர் உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு என்று இந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொன்னாங்க. அதே மாதிரி தொடர்ந்து சொல்லும் பொழுது ஒலி குல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு உம்மத்திற்கும் நம்பிக்கையாளர் ஒருவர் இருக்கிறார். வ அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளராக இருப்பவர் யார் என்றால் அபு உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சீனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதியாக நீதிபதியாக நியமித்த 6 பேர்களில் ஒரு ஆளாகவும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பேரை நீதிபதிகளாக நியமிச்சிருக்கிறாங்க ஒரு ஊருக்கும். அந்த 6 பேர் யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, உபை இப்னு காப், இப்போ நம்ம பேசிட்டு வர்றோமே இந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ மூஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா, இந்த 6 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதிகளாக இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு குயிஸ் மாதிரி, இது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் நம்பிக்கையானவர் யார், என்னுடைய உம்மத்தில் ஹயாவில் கூடினவர் யார், இரக்கமில் கூடினவர் யார், தீனில் வலிமையானவர் யார் ஒன்று சொன்னாங்க இல்லையா. அதே மாதிரி குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடிய காரி யார், உபை இப்னு காப். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 காதிகள், 6 ஜட்ஜுகளில் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. அதே மாதிரி ஒரு எழுத்தாளர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்களிலும் முதன்மையானவராக சையதுனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா, அவ்வளவு மன் கதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதியவங்க அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசியாக அவர்களுடைய கடிதத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கடைசியாக எழுதுனதும் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். முதல் கடிதத்தையும் அவங்க தான் எழுதினாங்க, கடைசி கடிதத்தையும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அப்போ யாராவது முதல்ல அவங்க தான் எழுதுவாங்க, யாரும் வரல, அவங்க வரல, உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அங்கே வரணும்னு சொன்னால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எழுத சொல்லுவாங்க. இவங்க உதுமான் ரலியல்லாஹு தஆலா உடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆனாங்க. ஹிஜ்ரி 30வது வருஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்கள பற்றி ஒரு ஹதீதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பல ஹதீதுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஹதீத் அவங்கள தொட்டு அறிவிச்சு, அந்த ஹதீதை நம்ம என்ன செய்யணும் இப்போ சொல்லிடுவோம். மன் அத்ரக்க வாலிதைஹி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக உம்மா வாப்பா இருக்கக்கூடியவங்க, அல்லது யாராவது ஒரு ஆள் இருக்கக்கூடியவங்க. 2 பேரும் இருக்கிறாங்க, உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க, அல்லது உம்மாவோ வாப்பாவோ இருக்கிறாங்க, 2 பேரில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் வஃபாத் ஆகிட்டேன்னு வச்சுக்கிடுவோம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு உடனே செய்தி இது, மன் அத்ரக்க வாலிதைஹி அவ் அஹதஹுமா சும்ம தஹலன் நார ஃபஅபஅதஹுல்லாஹ். ஒருத்தர் அவருக்கு உம்மாவும் இருக்கிறாங்க வாப்பாவும் இருக்கிறாங்க, அல்லது உம்மாவோ வாப்பாவோ யாரோ ஒரு ஆள் இருக்கிறாங்க, அப்படி இருந்தும் அவர் நரகத்துக்கு போறார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டும் தூரமாக ஆக்கட்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ ரொம்ப கவனமான ஒரு விஷயம். அதாவது உம்மாவும் வாப்பாவும் இருந்துட்டேன்னு சொன்னால் சொர்க்கம் போகிறது லேசான ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கிடும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை தரணும் நம்ம மக்களுக்கு. ஏன்னா உம்மாவும் இருந்ததற்கு பிறகு அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறது கொண்டே சொர்க்கம் போகிறதுக்கு உண்டான வழி வாய்ப்புகளை அல்லாஹ் நிறைய ஏற்படுத்தி வச்சுக்கலாம். இந்த மார்க்கத்தில் ரொம்ப லேசாக ஸல்லல்லாஹு ஏற்படுத்தி வச்சுருக்கான். நீ தாய் தந்தையர் ஹிதுமத் செய்கிறியா, லேசாக சொர்க்கம் போயிடுவான். பாருங்க, தாயின் தந்தையும்
அல்லது தாயோ தந்தையோ யாராவது ஒரு ஆள் இருந்தும் கூட ஒருத்தன் நரகத்துக்குள்ள போறான்னு சொன்னா அவன் என்ன அர்த்தம்? அவன் தாய் தந்தையருக்கு என்ன செய்யல? ஹிதமத்து செய்யல, அவங்கள கண்ணியப்படுத்த இல்லை, அவங்களுக்கு அதபா நடக்கல, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலை என்பதுதான். அதனால அல்லாஹ் தஆலா அவருடைய ரஹமத்தை விட்டு அந்த மனிதனை தூரமாக்குவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எச்சரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை யார் அறிவிக்கிறார்? சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், பெற்றோர் இருந்தும் கூட ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள நுழைகிறான்னு சொன்னா ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது? பெற்றோர் இருக்கிறாங்களா அல்லது அம்மா வாப்பாட யாரா ஒரு ஆள் இருக்கிறாங்களா, ஈஸியாக அங்கே சும்பையிடலாம். அவங்களுக்கு ஹிதுமத்து செய்கிறது கொண்டு, அவங்களுக்கு பணிவிடைகள் செய்வது கொண்டு, அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கொண்டு அல்லாஹ் என்ன செய்யணும்? அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தை தனக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தாக குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். தனக்கு செய்யும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அதே மாதிரி உன்னுடைய பெற்றோர்களை வழிபடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அது வசியத்தாகவும் செய்கிறான் அல்லாஹ். எனவே இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய பெற்றோருக்கு, இப்போ நம்ம பெற்றோர் இப்போ நம்ம வீட்டும் போயிட்டாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கபர்களை என்ன செய்வான? சோன பூங்காக வைக்க பார்ப்பாங்க. இப்போ அவங்களுடைய கபரை வெள்ளிக்கிழமை நம்ம ஜியாரத்து செய்யணும். மிகப்பெரிய ஒரு சுன்னத். பெற்றோருடைய கபரை யார் வெள்ளிக்கிழமை ஜியாரத்து செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாயிடுது. வேறு ஹதீதுகள் சுட்டி காட்டுது. ஒரு வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்? அம்மா வாப்பாட கபருக்கு போயிட்டு வந்துடணும். கபருக்கு போய் மற்ற அவுலியாக்களுடைய கபர்களுக்கு நம்ம உடமையாக போகிறோம் கொள்கிறோம்னு, தாய் தந்தையர்களுடைய கபரை வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மா வாப்பாட கபருக்கு போய் நின்று, அம்மா வாப்பாக்கு நம்ம இங்கேருந்து பாத்தியா ஓதலாம், அது வேற விஷயம். ஆனால் கபருக்கு போய் செய்கிறதுங்கிறது அது தனி ஒரு அந்தஸ்து. அந்த இடத்துக்கு போய் இப்போ நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பாத்தியா ஓத இல்லையா, சலாம் சொல்ல இல்லையா, ரவுலாக்கு முன்னால் நின்று சொல்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்கிறதுக்கும் நம்ம இங்கிருந்து சலாம் சொல்கிறதுக்கு இடையே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. அதே மாதிரி நம் தாய் தந்தையர்களுக்கு இங்கிருந்து நாம் துவா செய்வோம். எல்லா நேரத்தையும் துவா செய்ய தான் செய்கிறோம். நாம் தாய் தந்தையர்களுக்கு துவா செய்யக்கூடிய ஆள் தானே நாமெல்லாம், அந்த லிஸ்ட்டில் உள்ள ஆள் தான். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம நிறைய சுக்ர் செய்யணும். எத்தனை மக்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு தாய் தந்தையை நினைச்சே பார்க்காம இன்னைக்கு முதல்கள் எப்படியே போய் கிடக்குது. அந்த மாதிரி பலத்தை ஆளாக்கிய நினைச்சு கூட பார்க்கறது இல்லை தாய் தந்தையர்கள். அது ஒரு ஷிர்காவே ஆக்கி போட்டான். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சால் டெய்லி போகலாம், குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது என்ன செய்யணும்? தாய் தந்தையருடைய கபர்களை ஜியாரத்து செய்ய ஏவி இருக்கிறாங்க. அப்போ தாய் தந்தையர்கள் இருந்தும் அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆள் இருந்தும் மனிதன் நரகத்திற்குள்ளே நுழைகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் ரஹமத்தை விட்டு தூரமாக ஆக்குவானாக என்று என்ன செய்ய குறிப்பிடுறாங்க. அதுக்கு நாம் இறுதியாக 17ஆவதாக ஒரு சஹாபியை நான் பார்க்க வேணும். நேற்று சொன்னதுனால நம்ம சொல்கிறோம், நேரம் ஆயிடுச்சு. இந்த சஹாபியோடு நம்ம முடிக்க போகிறோம் இன்றைய உரையை. அசூப் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா. இவங்களுடைய வரலாறுலாம் ஒன்றும் சொல்லலை, இவங்களுடைய வரலாறு குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்கல. இப்படி ஒரு சஹாபி சையதுனா அசூப், இது ஒரு புதிய பேராக தானே இருக்குது. அலிஃப் சே வாவ், இந்த பிள்ளைகளை பேரை விடுங்க, அசூப்னு விடுங்களேன், சவாபில் உள்ளது நன்மை, ரொம்ப மிக நன்மையான அசூப். அப்போ சையதுனா அசூப் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா இவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. இதுதான் நேற்று நம்ம சொன்ன ஹதீஸ். அத்தீக், அந்த சேவல் வெள்ளை சேவல் சொன்ன பாருங்க, அந்த செய்தி. அத்தீக்குல் அபியது ஹலீலி வ ஹலீலு சபஈன மின் ஜீரானிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை இவங்க அறிவிக்கிறாங்க. சையதுனா அசூப் இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு புதுனமான ஹதீஸாக இருக்குது. இப்போ நம்ம ஆபாக்கள், நமக்கு இது புதுனமாக இருக்குது, ஆபாக்கள் இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க. அத்தீக்குல் அபியது, வெள்ளை சேவல் ஹலீலி, என்னுடைய நண்பன்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தீக்குல் அபியது ஹலீலி, வெள்ளை சேவல் என்பது என்னுடைய நண்பன் மட்டுமல்ல, வ ஹலீலு சபஈன மின் ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், சுட்டு வட்ட வீடுகள் இருக்குமே இல்லையா, அதில் அண்டை வீட்டுக்காரர் எத்தனை பேர்? 70 வீட்டுக்காரர்களுடைய நண்பனாகவும் அவர் இருக்கிறார். யாரு? அந்த வெள்ளைச்சாவல். அப்போ ஒரு வீட்டில் வெள்ளைச்சாவல் இருந்தால் அவருடைய நண்பனாகவும் இருக்கிறதும், அதே மாதிரி அவங்க சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய 70 வீட்டுக்காரர்களினுடைய நண்பனாகவும் அந்த வெள்ளை சேவல் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய விளக்கத்தை நம்ம உள்ளே போய் பார்க்கல, ஷரஹல் இருக்குது. ஷரஹில் நம்ம போய் பார்த்தா அறிஞர்கள் என்னென்ன விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும். நம்ம ஆபாக்கள் இதெல்லாம் பார்த்தனால தான் வீட்டில் வெள்ளைச்சாவலை வளர்க்க சொன்னாங்க. அப்போ ஏதாவது ஒரு கொடுக்கணும், ஒரு நோய் நொடிகள் நம்பலன்னு சொன்னால் வெள்ளைச்சாவலை வாங்கி ஓதுநாயத்தினுடைய பேரில் நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்துருங்க அப்படிலாம் நம்ம என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நானும் வெள்ளைச்சேவல் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நான் என்றும் கூவி கொண்டிருக்கக்கூடிய சேவலுங்கிறாங்க. யார்? நம்ம குத்துபுல் அக்தானுடைய குருநாதர் ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல்லா ஜெயிலானி, நான் என்றும் கூவி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளை சேவலுங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி தான் நமக்கு புரியுது.
அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ வந்த போகிற போக்கில் வாயில் வர்ற வாக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. நம்ம ஆவாக்கள் செஞ்சிருக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். சூபிபின் உத்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு தெளிவாக அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதீகுல் அபியது ஹலீலி, வெள்ளை சேவல் என்னுடைய நண்பனாக இருக்கும். ஓ ஹலீலி 70 மின் ஜீரானி, என்னுடைய 70 அண்டை வீட்டுக்காரர்களுடைய நண்பனாகவும் இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் சேவல் இருந்தால் அவருக்கு நண்பனாகவும் இருக்குது, 70 அண்டை வீட்டுக்காரர்களுடைய நண்பனாகவும் அந்த சேவல் இருக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையனா அஸூப் இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, கூப்பிடுறாங்க. எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி சஹாபிகள் மூலமாகத்தான் நமக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கு. சஹாபி மூலமாகத்தான் நமக்கு வழி தெரியுது. நாம் எப்படி செயல்படணும், என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் அவங்க காட்டி தந்ததனுடைய வழிதான். எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஆபாக்கள் நமக்கு அழகான வழிமுறைகளை சுன்னத் ஜமாத்தினுடைய அடிப்படையிலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே சஹாபிகளை நம்ம நினைவுக்கு ஒரு சஹாபிகள் இல்லைன்னு சொல்லி சஹாபிகளை பின்பற்ற தேவையில்லைன்னு சொன்னால் எப்படி என்னன்னு வாழ்றது, எப்படி மார்க்கங்க நமக்கு புரியல. எந்த ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நாம் நேராக பெற்றோம், அவர்கள்ட்ட இந்த பெற்று சஹாபிகள் தானே. சஹாபிகள் காட்டி தந்தது, சஹாபிகள் தேவையில்லைன்னு சொன்னால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடைகிறது நாம? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைவதற்கு வசீலாவாக வாசித்தாவாக இருப்பது சஹாபிகள் தான், அஸ்ஹாபுர் ரசூல் தான். எனவே அவங்க இல்லைன்னு சொன்னால் நமக்கு மார்க்கமே இல்லை. அப்போ மார்க்கத்தை உடைக்கணும்னு சொன்னால் சஹாபிகளை பின்பற்ற தேவையில்லைன்னு சொன்னால் மார்க்கம் உடைஞ்சு போயிடும், மார்க்கம் இல்லாமல் போயிடும். மார்க்கம் தேவையில்லை, மார்க்கத்தை உடைக்கணும்னு சொன்னால் சஹாபிகளை பின்பற்ற தேவையில்லைன்னு போதும், முடிஞ்சு போச்சு. இனி அது மார்க்கமாக இருக்காது. இனி அவங்க மூர்க்கம் தான், அவன் மனசு தான் மார்க்கம், அவனோட நப்சு தான் மார்க்கம், அவனுடைய இச்சை தான் மார்க்கமாக ஆகிவிடும். எனவே இந்த சஹாபிகளை நாம் நினைவு கூறுவது என்பது நம் மீது தார்மீக கடமை. இந்த தீனினுடைய தூண்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அத்தகைய பெருமக்களை நாம் நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நடப்போமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.